It's a 1 hour session. 5 hour session and 1 hour convert பண்ணிருக்கேன். And it will be divided by 5 minutes the context set பண்ணிருக்கேன். Who I am, what I do, the context set பண்ணிருக்கேன். அதுல வந்து we talk about family business na enna, structures na enna, why family business are not scaling, why family business succession எவ்வளவு important. அதாவது ஒரு ராஜா ஆள்றாரு, then he has to give it to somebody else to rule the இல்லைங்களா. ஸோ இட்ஸ் a more critical part. இது எப்படி வந்து நம்ம பண்ணுறாங்க, மற்ற சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலிஸ்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்றது. ஸோ டெக்னிக்கலி என் பேர் அருண் தயாநிதி. ஸோ ஐ எம் அ ஃபேமிலி பிஸ்னஸ் அட்வைசர் அண்ட் ஐபிஓ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க. ஸோ பாரத் விஷன் 2045 ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். விஷன் வந்து ஒரு 1000 ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் அக்ராஸ் இந்தியாவில் இருக்க Tier 2 Tier 3 டவுன்ஸில் இருக்க ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு we have to give structure to ஃபேமிலிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கிறது, ஸ்ட்ரக்சர் கொண்டு வருது, தென் ஐபிஓ எடுத்துகிட்டு போகிறது, போஸ்ட் ஐபிஓ எப்படி கொண்டு போகிறது, how do you grow across India, how do you build massive empires அப்படின்றத தரவா we have studied and we've started doing it. So quicker, why I started doing it, I'm at 40. ஸோ நான் என் வயசில் பண்ணக்கூடிய இது கிடையாது. But I was pushed to do it. So 2018 I moved to Coimbatore from Chennai, but I belong to Tirupur தான். And I was mostly into sales and business development and strategy. And government's advice பண்ணிட்டு இருந்தேன், South Korean government and Saudi government. Then I moved back to India. I had my tech startup in Chennai, but I always want to move back to Coimbatore. So Coimbatore move பண்ணதுக்கப்புறம் இந்த ஊரோட பிரச்சனை வந்து பணம் தான். பணம் இல்லாதனால தான் இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் க்ரோ ஆகலை, பெரிய கம்பெனிஸ் க்ரோ ஆகாத காரணம் வந்து நம்மகிட்ட பணம் இல்லை. ஸோ ப்ராப்ளி ஈக்விட்டி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ஈக்விட்டிங்க. பட் ஐ அண்டர்ஸ்டுட், ஐ வாஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல். நிறைய ஐபிஓ செஷன் பண்ணோம், நிறைய பேர் சைன் பண்ணாங்க, நிறைய கம்பெனிஸ் ஒரு 5 to 6 கம்பெனிஸ் ஐபிஓ சைன் பண்ணாங்க. பட் நான் ஏன் சொல்கிறேன், இதுக்கு ஒரு கான்டெக்ட் இருக்கு. அண்ட் ஐ வாஸ் திங்கிங் மணி இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம். பட் ஒர்க் பண்ண என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேமிலியில் ஒரு தடவை எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஐபிஓஸ் மேண்டேட் சைன் பண்ணாங்க. பட் எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியல. என்ன பண்ணுறான்னு கேட்டால் 100 crores ரைஸ் பண்ணி ஐ வில் பில்ட் அ பில்டிங்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் டேக்கிங் பேக் பிகாஸ் தட்ஸ் நாட் ஹவ் ஐபிஓஸ் ஆர் பீங் டன் இல்லைங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பாக இருக்குது. புக்ஸில் போய் பார்த்தா ப்ராப்ளி நம்பர்ஸ் கரெக்டாக இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவல் காட்டல. ஸோ இட் வாஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷனுங்க. தென் இது ஏன் அப்படின்றது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்லை. 2019 வந்து ஐ மெட் ஒன் பிக் ஃபேமிலி. அவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஐ வில் சர்வைவ். எனக்கு ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹெல்ப் மீ டு கோ டு ஐபிஓ ஐ வில் ஸ்டில் சர்வைவ். பட் எனக்கு ஒன்று பண்ணுங்க, ஐம் 72. 80 வயசில் என்னை நிம்மதியாக சாக வைக்கணும் நீங்கள். ஐ வாஸ் டேக்கன் பேக். ஐ வாஸ் லைக், சார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன் அப்படி சொல்கிறீங்க. ஐ தாட் ஹி வாஸ் ஜோக்கிங். ஹி செட், நான் வளர வயசில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஃபேமிலி பிஸ்னஸில். இன்னைக்கு எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான். மை தேர்ட் டாட்டர் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் டு ரன் திஸ் ஷோ. அண்ட் ஷீ டிஃபைன், அவள் வந்து கம்பெனி நிறைய மாற்றிட்டா. ஷீ வாண்ட்ஸ் டு டேக் திஸ் டு ஐபிஓ அண்ட் ஐ வாண்ட் டு சேஃப்கார்ட் திஸ் கம்பெனி. எனக்கு எந்த கடனும் இல்லை, ஆல்மோஸ்ட் 500 crores டர்ன் ஓவர் பண்ணுறோம். பட் ஐ வாண்ட் திஸ் டு ஒரு பெரிய கம்பெனியாக மாறணும். பட் மை சன் இஸ் நாட் அலோவிங் மீ டு டூ இட். அவன் சொல்கிறான், பிஸ்னஸ் எனக்கு, சொத்து பொண்ணுக்குன்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் உங்கள் அக்காக்கு இதானே பண்ணீங்க, என் அத்தைக்கு இதானே பண்ணீங்க. You didn't give business to Atta. You took the business and you gave the asset to it. So ஆமாம், எனக்கு தெரியல, நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியல. பட் என் கண்ணு முன்னாடியே இன்னொரு 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் பிஸ்னஸ் நான் பிகாஸ் என்ன இன்எஃபிஷியன்ட் கை இஸ் கோன் டேக் ஓவர் மை கம்பெனி. என்னால் இது அவர் அப்பாவை என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு எம்டியை நான் நிறைய விஷயம் சொன்னாலும் கேன் யூ ஹெல்ப். இதுதான் இந்த திருப்பூரோட இந்த கொங்கு ரீஜனோட சாபக்கேடு. எது ஒரு பாயிண்ட் மேலே வரும், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் ஒரு இன்டேஷன் இருக்க முடியல. யார் அடுத்து வருவாங்க, யார் 3 பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. ஒருவேளை சன் இல்லா பெட்டராக இருந்தால் என்ன பண்ணுறது, ஒருவேளை சன் பெட்டராக இருந்து டாக்டர் பெட்டராக இருந்தால் எப்படி நான் மேனேஜ் பண்ண போகிறேன் இந்த காம்ப்ளெக்சிட்டி எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் எல்லாத்துலையும் ஜெயிக்கன்னு சொல்லியிருக்கேன், இதில் என்னால் ஜெயிக்க முடியல, நான் தோற்றுருவோன்னு பயமாக இருக்குது. என்ன மாதிரி கடைசி காலத்தில் நிம்மதியாக சாகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஒரே ஆம்பிஷன் இப்போ ஃபேமிலியாக உட்காந்து, இப்போ வி ஆர் நாட் இன் குட் டர்ம்ஸ், மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கிராண்ட் சில்ட்ரன்ஸோடு உட்காந்து நான் சாப்பிட்ணும், ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடணும். அதான் என்னோட பிக்கெஸ்ட் எய்ம். எனக்கு 500 கோடி இப்போ ஒரு பெரிய விஷயமே தெரியல. I was taken back. So I was in a wrong understanding of பணம் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம்னு நினைச்சோம். பட் இந்த ரியாலிட்டி என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு லெவல் வளர்றாங்க அந்த ஃபேமிலி பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஃபர்தர் சக்சஷன் போகாமல் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்றுறாங்க. தென் வி ஸ்டாப் எவ்ரி திங். ஒரு 4 இயர்ஸ்க்கு நோ ஐபிஓ நத்திங் சொல்லிட்டு வி ஸ்டார்டட் அப்பாயிண்டிங் ஒரு ஆண்ட்ரோபாலஜிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணிங்க. வி ஸ்டார்டட் ஸ்டடிங் எவ்ரி காஸ்ட். ஒவ்வொரு கம்யூனிட்டி
படித்து அவங்களோட டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 கம்யூனிட்டிஸ் நாயுடுஸ் கவுண்டர்ஸ் செக்கியர் பட் we did a lot of anthropology study then we understood formed a pattern திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தப்பாக தான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. தென் we decided ஒரு வாட் நாட் பிரின்சிபல் ஒரு பிரின்சிபல் பில்ட் பண்ணிட்டு we started working with 2 years முன்னாடி தான் we started our work. Almost we advise around 7 to 10 families across Tamil Nadu and we are doing more than 5 IPOs. So quickly this ஏன் இந்த சம்மரி சொன்னேன்னா because the context I think I'll go forward. So reality check இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது all based out of our study what is available in the internet and நாங்கள் பர்சனலாக ஸ்டடி பண்ண ஒரு 200 families we studied காணாமல் போன ஃபெயிலியர் ஆன எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்கிற ஃபேமிலிஸ் வந்து we studied and only 15% of the business successfully crossed first generation. ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னா 30 வருஷம். ஸோ ஒரு ஜென்ரேஷனை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது 100 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்னா அது 15 பேர் தான் சர்வைவ் ஆகி க்ரோத்தில் இருக்காங்க. சில பேர் 50 வருஷம் 60 வருஷம் சொல்லுவாங்க, பட் அதே 10% க்ரோத் இருந்துருக்கவே இருக்காது கம்பெனியில். அந்த வெல்த் கிரியேட் ஆகிருக்காது, ஒரு ஸ்டாக்னெட்டாக காம்ப்ளெக்ஸாக போயிட்டு இருப்பாங்க. 50 இயர்ஸ் தாண்டி 60 டச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100 பேர் இருந்தால் 93 பேர் அது காணாமல் போயிருக்காங்க பிஸ்னஸில். 7 பேர் தான் சர்வே வராங்க. அந்த நீங்கள் தேர்ட் ஜென்ரேஷன் சொல்கிறது ஆல்மோஸ்ட், அதாவது இந்த தேர்ட் ஜென்ரேஷனாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெமெண்டஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. அதாவது எதுலையுமே இந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிற மாதிரிங்க அந்த இட் டேக்ஸ் டைம் ஃபார் அது 50 வருஷமாக 10% க்ரோய் வரும்போது 60s 70s இன்னைக்கு நம்ம பார்க்குற அதானிஸ் ஆகட்டும் பிர்லாஸ் ஆகட்டும் டால்மியாஸ் ஆகட்டும் இல்லை முருகப்பா ஆகட்டும் இன்னைக்கு நம்ம சொல்கிற வெல்த் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அந்த காம்பவுண்டட் வெல்த் தாங்க. அந்த காம்பவுண்டிங் வெல்த் ஆகிருக்கு அட்லீஸ்ட் 50-60 இயர்ஸ் ஆகும். அந்த 70 to 90 வரும்போது தான் அதில் பிகம் த மோஸ்ட் ரிச்சஸ்ட். பட் மோஸ்ட் ஃபேமிலிஸ் அதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி உடஞ்சிருந்தாங்க. வாட் இஸ் கால்ட் வெல்த் இஸ் நாட் ஆக்சுவல் வெல்த். ஆக்சுவல் வெல்த்தை பல ஃபேமிலிஸ் வந்து அதை அனுபவிக்கிறதே இல்லை, அதை பார்க்குறதே இல்லை, கேள்வி மட்டும் தான் பண்ணுறாங்க. So I want to ask one question. So because it's most of NU members, can I keep this discussion very specific to examples out எல்லாமே வந்து I'm prepared very specific to this community. Is it okay? Okay, see, I'll be very blunt in telling because it's a close group of I'm more comfortable sharing this. And so average lifetime நீங்க சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. இல்லை ஆவரேஜ் லைஃப் டைம் ஆஃப் எனி பிஸ்னஸ், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 23 to 25 years தான். அதுக்கப்புறம் we'll become very heavy in real estate. We are rich, but the business becomes very poor. Business middle class-ஆகவே வச்சுக்கிறோங்க, ஆனால் our lifestyle has become more richer. So complacent ஆயிரும். And I think the business அது பாட்டுக்கு சர்வைவல் மோடில் போயிடுறது தவிர க்ரோத்தில் போகிறது. பட் இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல நம்ம அதை பண்ண ஓகேங்க. பட் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் பிகமிங் எ கார்பரேட் மெகமோத்திங். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மாதம் 25,000 கோடி எஸ்ஐபி மட்டும் கிராஸ் மட்டும் உள்ள ஃப்ளோ உள்ள வருதுங்க. ஸோ வருஷம் 3 லட்சம் கோடி. பை 2035 இட் வில் பிகம் 12 lakh crores. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃப்ரெஷ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 25 to 30 லட்சம் கோடி வந்து ஃப்ரெஷ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்துச்சுன்னா எவ்ரிபடி வில் பிகம் வெரி பவர்ஃபுல் கார்பரேட்ஸ். அப்போ என்ன ஆகுனா ரியல் எஸ்டேட் மாதிரி தான். ஈவன் இஃப் இட்ஸ் அ ஸ்மாலஸ்ட் கம்பெனி 500 கோடி பண்ணுறவங்க நாளைக்கு பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணாங்கன்னா they get a 20x valuation வேலை 40x valuation கிடைக்கும். பிகாஸ் there's so much of money available in the market. அது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியே தான் ஆகணுங்க. அப்போ அந்த பணம் என்ன ஆகும்? I think companies will become very very powerful. Next 20 years of India பார்த்தீங்கன்னா tremendous growth. 3 விஷயம் நடக்குங்க. மிக அருமையான வளர்ச்சி. 1000 கோடி 2000 கோடின்றது சர்வசாதாரணமாக யார் வேணால் இன்னைக்கு பண்ணலாம் இன்னொரு 20 இயர்ஸில். பட் இன்னொரு கேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் வந்து டபுள் டிஜிட் மார்ஜின்ஸ்னு பிகாஸ் த மார்க்கெட் பிகம் வெரி காம்படிட்டிவ். இன்னைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா 6 months you will have 10 competitors in India. And the only way the corporates will grow பார்த்தீங்கன்னா margins. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் பண்ணுறீங்க, ஒரு 10% ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா a corporate will come and operate at even 6% and kill your market. And the next 20 years பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் எந்த இண்டஸ்ட்ரி யாரும் விட்டு போய்க்க போகிறதில்ல. அது லெண்டிங்காக இருக்கலாம், என்பிஎஃப்சியாக இருக்கலாம், சிட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாங்க. எனி இண்டஸ்ட்ரி ஒரு 25 to 30 players தான் will play the game in India. மேபி இந்த growth வந்து 1970s யூஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இதே தான் க்ரோ ஆச்சு. அந்த எப்போ ஈக்விட்டி ரொம்ப அதிகமாச்சோ 50% people started participating in equity. Then market becomes consolidated. அதாவது கார்பரேட்ஸ் தான் மெஜாரிட்டி 80% கண்ட்ரோல் பண்ணுவாங்க, 20% will become suppliers. ஸோ இந்த கான்டெக்ட்ல சக்சஷன் பிளானிங் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா I think we will look at it. எங்களோட ஸ்டடியில் we have said 9 sins, 9 பாவங்கள்னு சொல்லி நாங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தோம்.
இது வந்து ஆல்மோஸ்ட் காணாமல் போன ஃபேமிலிஸில் இருக்கிற கிட்டத்தட்ட அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் அவங்க எடுத்துங்க. ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ், மிஸ்மேனேஜ்மெண்ட். வீட்டில் நடக்கிற ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை மிஸ்மேனேஜ் பண்ணுறது. ஒன்று இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு சரியில்லை அப்படின்னு ஒரு டாட்டர்ல ஒரு இஷ்யூ கொண்டு வராங்க, இதெல்லாம் ஒரு இஷ்யூவா? இது சொல்றது ஒவ்வொரு கேஸ் ஸ்டடி இருக்குங்க. ஃபுட்டு, there is one ஃபேமிலிங்க, ஒரு 600 crore ஃபேமிலி, ஒரே பையன். ஜஸ்ட் பிகாஸ் த டாட்டர்-in-law didn't get a good food during her pregnancy. ஏன்னா அவங்க வந்து மெய்டு அலோவ் பண்ணல, மெய்டுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிட்டு, நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், தேவையில்லாம இதுக்கு மெய்டுக்கு 40,000 கொடுக்கணும், 30,000 கொடுக்கணும், அவங்க நீட்டாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ certain things work for the first generation, didn't work for the second generation. Second generation they wanted lifestyle. ஒரு அதனால பிரச்சனையாகி உடம்பு சரியாமல் போய் ஃபைட் டிவர்ஸ் வரைக்கும் போய் தென் த சன் செட் he moved to Delhi. நான் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருந்தால் போதும், எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும்னு சொல்லி it took 4-5 years to convince the son to come back. By the time the business is completely gone, just because அந்த சாப்பாடு விஷயத்துக்காக 400-600 கோடி பிஸ்னஸ் அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் சிம்பிள் கேஸ் ஸ்டடி. மிஸ்மேனேஜ்மெண்ட், அதாவது இது சிறுசு இது பெருசு நினைச்சு எதுவுமே சால்வ் பண்ணாமல் தள்ளி போடுறது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது பேட் சக்சஷன் பிளானிங், அதாவது சக்சஷன் எப்படி பண்ண போறோம் என்று தெரியாம அக்ரெசிவா கொடுக்குறது, எடுத்தோடனே நம்ம டைரக்டர்ஷிப் கொடுக்குறது பசங்களுக்கு சம்டைம்ஸ். ஆர் அவங்கள வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஒரு ராஜா வந்து அவர் பையனை வந்து அடுத்து கிங்கா இளவரசராக ராஜாவை கொண்டு வரணும்னா அந்த 14 வருஷம் போய் குருகுலத்தில் படித்து தரையில் படித்து அத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ராஜாவுக்கு உண்டான ட்ரைனிங் எடுக்காம உள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து அந்த கஷ்டத்தை படுறத நாம விடுறது இல்லை. ஃபர்ஸ்ட் எஸ்பெஷலி நம்ம வீட்டில் அம்மாக்கள் வந்து பசங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பையன் கஷ்டப்படுறக்கான்ற ஒரு ஆங்கிள் எடுக்கும்போது அதை அப்போ வி டோன்ட் ப்ரிப்பேர். யூஎஸ்ல படிக்கிறாங்க, யூரோப்பில் படிக்கிறாங்க, பட் உங்கள் பிஸ்னஸ் நம்ம குப்பக்குணம் புதூரில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும் போது அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் கொடுக்காத போது அவங்களால என்றைக்குமே அதை ஜெல் ஆகவே முடியாது. ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ வித் அஸ். வி ப்ரிப்பேர் தெம் ஃபார் சம்திங் எல்ஸ் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் தெம் டு டூ சம்திங் எல்ஸ். அண்ட் அதுக்கு ரிசல்ட் என்றைக்குமே கஷ்டமான ரிசல்ட்டாக தான் வரும். மூணாவது நெப்போட்டிசம். என் பையன் என் ஃபேமிலி மெம்பர் மட்டும்தான் என் பிஸ்னஸில் இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். இனி ஃபியூச்சர் காலத்தில் ப்ரொஃபஷனல்ஸ் வந்தால் மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியுன்ற அளவுக்கு கம்பெனிஸ் வந்துருச்சு. எஃபிஷியண்டான ஒருத்தங்க மட்டும்தான் ரன் பண்ணணுமே தவிர என் ஃபேமிலியில் இருந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்தாங்கன்னா பிஸ்னஸ் ரெண்டாயிரம், ஃபேமிலி முதல்ல போயிடும். என்னைக்கு ஃபேமிலி முதல்லையும் பிஸ்னஸ் பின்னாடி போதும், பிஸ்னஸ் ஃபேமிலி கீழே தள்ளிடும். பிஸ்னஸை விட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வேறு எதுக்குமே என்றைக்குமே இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் தான் ஐடென்டிட்டி ஆஃப் தட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு வெல்த் ஐடென்டிட்டி எல்லாமே அந்த பிஸ்னஸ் தான். ஸோ நோ இண்டிவிஜுவல் ஆர் நோ கலெக்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் கேன் நெவர் பிகம் மோர் பவர்ஃபுல் தேன் பிஸ்னஸ். அடுத்து அன்குவாலிஃபைட் லீடர்ஷிப். தகுதி இல்லாத லீடர்ஸை வந்து பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு வர்றது. அது யாரும் வேணா இருக்கலாம். அந்த தகுதி இல்லாத லீடர் நானா கூட இருக்கலாம். 100 கோடி என்னால் கொண்டு வந்துட்டேன், பட் அடுத்த 500 எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அப்போ எனக்கு கொண்டு போற விஷன் இருக்கலாம், பட் எடுத்துட்டு போக தகுதி கிட்ட இல்லாமல் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஐ பிரிங் சம்படி எல்ஸ் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்கி மிஸ்ட் எடுத்துட்டாங்க, அவர் 400-500 கோடி இருக்கும்போது அவருக்கு வந்து அமுலில் பீட் பண்ணணும். 2000 கோடி கம்பெனி அவருக்கு மேனேஜ் பண்ண தெரியாது, அவர் கற்றுக்கணும். ஸோ அமுலோட எம்டி, ரிட்டையர்ட் எம்டி கன்வின்ஸ் பண்ணி அவர் கம்பெனியை சிஇஓ கொண்டு வர்றாரு. அவர் 10,000 கோடி மேனேஜ் பண்ணியிருக்காரு, இவர் பார்த்தீங்கன்னா 500 கோடி கம்பெனி. பட் he has a vision to build 10,000 crores. But he may not know how to operate a 10,000 crore company. ஸோ அந்த இடத்துல அந்த ஈகோவை தள்ளி வச்சுட்டு, தாண்டதை தள்ளி வச்சுட்டு, எனக்கு என் பிஸ்னஸ் பெருசாகணும், அதில் நான் மல்டிபிளியன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இஸ் $1.5 billion கம்பெனிங்க. இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஜுவல்ஸ் ஆஃப் கொங்கு ரீஜன். அடுத்து எஃப்எம்சிஜியில் தேர் த பிக்கெஸ்ட். மெயின் ரீசன் அந்த ஈகோ இல்லாமல் ஐ brought a qualified leadership into the company. அஞ்சாவது அன்டிஃபைன்ட் ஃபேமிலி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். வீட்டு ஃபேமிலியில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம டிஃபைன் பண்ணாமல் விடுறது. அதாவது யார் எப்போ வரணும், எதுக்கு வரணும், பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நான் பெர்ஃபார்மராக இருக்காங்க, அது எப்படி பண்ணுறது? ஒரு நான் பெர்ஃபார்மருக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது அவங்க பண்ணுறது தப்புன்றது? ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு எப்படி நம்ம பெனிஃபிட் கொடுக்குறது? அது கொண்டு வர்றது இல்லைங்க. ரெண்டாவது இக்னோரிங் ஜென்ரேஷன் கான்ஃப்ளிக்ஸ். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குங்க ஒரு கான்ஃப்ளிக்ட் என்றைக்குமே இருக்கும். நான் இதுதான் சரின்னு நினைப்பேன், எனக்கு இளையராஜா பிடிச்சிருக்கும் நான் வளர்ந்த காலங்களில், என் பையனுக்கு ஏஆர் ரஹ்மான் அப்படின்னா அது சாய்ஸ்ல இருந்து நம்ம பண்ற பிசினஸ் ஸ்டைல்ல இருந்து எல்லாமே மாறும். ஸோ அந்த ஜென்ரேஷன் கான்ஃப்ளிக்ஸை வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மேனேஜ் பண்ணலன்னா நம்ம பிசினஸ் பெரிய இதாக இருக்கு. அண்ட் நாட் டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்ப் எடுக்காம எல்லாமே நாமளே பண்ணணும். நான் 0ல ஆரம்பிச்சேன், 100 கோடி 200 கோடி வரைக்கும் நானே பில்ட் பண்றேன். இட்ஸ் ஓகே. அடுத்து 1000 கோடி போகணும்னா யார் கொண்டு வரணும்? ஒரு 1000 கோடி பண்ண ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தால் he knows how to take it. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள கொண்டு வராமல் இருக்கிறது. கடைசி காலங்கள் வரைக்கும் ஆப்ரேஷன்லேயே ஹெவியாக இருக்குது. பிகாஸ் ஆப்ரேஷன்ஸ்லேயே இருந்தால்
அடுத்து என்ன வரன்றது அஹெட் நடக்கிற விஷயங்களுக்கும் டைம், அடுத்து என்ன பண்ணலான்ற டைம் வந்து 10% தான் உங்க மனசு இருக்கும். பட் என்ன பண்றது, டெய்லி பண்றதுல 90% இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த 10% ரிசல்ட் தான் உங்க பிசினஸ்ல கிடைக்கும். எட்டாவது பார்த்தீங்கன்னா ஹெசிடேஷன் டு சேஞ்ச் ஹோல்டிங். நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், இதை நான் என்னைக்குமே மாத்திக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நான் சக்சஸ் ஆயிருக்கேன், பட் திரும்பி அதே தான் பண்ணுவேன் அப்படின்னா காலங்கள் மாறிடுச்சு, இன்னைக்கு சிச்சுவேஷன் மாறிடுச்சு. எல்லாமே பிசினஸ் வேலையாட்கள் கூட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 90s வந்து ஒரு வேலையாட்களை திட்டினா கூட அவங்க வெளியிட்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் கொஸ்டின் கேட்டு ஏன் லேட்டாக வந்தாலும் வெளியிட்டு போயிடுறாங்க. ஸோ த சிச்சுவேஷன் இஸ் சேஞ்ச்ட். அப்போ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோமா, மாற்றிக்கலன்னா நம்ம காணாம போயிடுவோம். 9வது டூ மச் ரிலையன்ஸ் ஆன் ரியல் எஸ்டேட், பேட் வெல்த் மேனேஜ்மெண்ட். அதாவது வெல்த்தை கிரியேட் பண்ண தெரிஞ்ச எல்லாத்துக்கும் வெல்த்தை மேனேஜ் பண்ண தெரியுங்கிற அவசியம் இல்லைங்க, இல்லைங்களா? ஸோ முக்கால்வாசி பாருங்களேன், நம்ம 90% அசெட்ன்றது ரியல் எஸ்டேட்டாக தான் இருக்கும். இதே உலகத்தில் பில்லியனர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, பில்லியனர்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் மோர் தென் 9% ரியல் எஸ்டேட் ஹோல்டிங்கிறது 9% மேலே இருக்கவே இருக்கக்கூடாதுங்க. அது குட் பர்சன் பேட் சக்சஷன் எடுக்கலாங்க. ஸோ இது பேட்னு சொல்லும்போது நம்ம வி ஷுட் நாட் திங்க் இட்ஸ் அ பேட்னு எடுத்துக்கூடாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ்நாடுஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா முருகப்பா ஃபேமிலி. ஆல்மோஸ்ட் 80,000 crore, 6,000, 10,000 crore EBITDA and 9,000 crore, and next 10 years எங்கேயோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களோட ஒரு பாயிண்ட்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நாம வந்து நாளைக்கு ஃபேமிலி பெருசாகுது, நம்பர் ஆஃப் பசங்களும் வராங்க, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல முடியாது. நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அவங்க எங்கிட்ட பதில் சொல்ல முடியாது, நான் உன் பையனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ப்ரொஃபஷனல்ஸ் இன் தி கம்பெனி. ஏன்னா இந்த நான் பர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ லெட்ஸ் கம்பெனிஸ் வில் பி ரன் பை ப்ரொஃபஷனல்ஸ். ப்ரொஃபஷனல் சிஇஓ இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் சிஏஓ இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் சிஓ இருப்பாங்க. They will report to the heads, they will report to the central board office இருக்குங்க. அந்த ஆஃபீஸுக்கு தான் அத்தனை பேர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. It will be managed by the family. The family will enjoy the benefits of the asset. ஒரு எல்லா பையனும் வந்து அதே பிசினஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் somebody runs a different business, somebody runs different companies. பட் அதில் அசெட்ஸ் இருக்கும், அது ரன் ஆகலாம். If you're performing, you can be participative. If you don't like it, you can do whatever you want. உங்களுக்கு அசெட் கிடைச்சிடும். ப்ரொஃபஷனல்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதோட பெஸ்ட் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க. நீங்கள் 9 கேஸ் ஸ்டடியில் என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணாங்க, சக்சஷன் பிளானிங் வாஸ் ரியலி டன், நெப்போட்டிசம் இஸ் நாட் தேர், குவாலிஃபைட் லீடர்ஷிப் கொடுக்கணும்னா 35ல கைக்கு அந்த பிஸ்னஸுக்கு கொடுக்கணும்னா இந்த 10 இயர்ஸ்க்குள்ள எப்படி டிரான்சிஷன் பண்ணுறது வெரி வெரி கீ இந்த பிஸ்னஸ்ல. பிரிட்ஜிங் மேனேஜிங் சிப்ளிங் கசின் ரைவலரி. எனக்கு நான் 2 பசங்க பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், 2 பார்ட்னர்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம், அண்ணன் தம்பி 2 பேர் ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்களுக்கு பிறக்கிற பசங்க வந்து பிகம் ஃபர்ஸ்ட் கசின்ஸ், பங்காளி ஆயிடுறாங்க இல்லைங்களா? ஸோ அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ்னு ஒன்று, ப்ளஸ் சிப்ளிங்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கேப் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் சிப்ளிங்ஸ்குள்ளேயும் நடக்கிற பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அது வெரி வெரி கிரிட்டிக்கல் பிளேங்க. பிரிட்ஜிங் ஓல்ட் வெர்சஸ் நியூ மேனேஜ்மெண்ட் ஸ்டைல், ஓல்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலையும் நியூ மேனேஜ்மெண்ட் ஸ்டைலையும் எப்படி ஒன்றாக்குறது. கெய்னிங் ட்ரஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். சக்சஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? என் கூட 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எம்ப்ளாயிஸ், என் பிஸ்னஸை 0லேருந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. எம்ப்ளாயோட எம்டியோட பையனா அவங்க பையனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பட் எம்டி இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நீங்க எவ்வளோ பண்ணாலும் அது முக்காவாசி தப்பு எங்கே போகுதுனாங்க, அந்த கரெக்ட் சக்சஷன் பண்ணாதனால சடனாக ஒருத்தர் வந்து இவங்க எம்டி, இவங்க தான் அடுத்த டைரக்டர்னு போது அதை அது நெப்போட்டிசமாக பார்க்குறாங்க. ரெண்டாவது இந்த சின்ன பையன் இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது அது நீங்கள் எது சொன்னாலும் அப்பாட்ட ஒருத்தர் கேட்டுக்கிறேன், அப்பா இப்படி பண்ண மாட்டாங்க, அது சொல்லி சொல்லி கடைசியில் அந்த பசங்க அது கம்ப்ளீட்டாக டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்க. டிஸ்கரேஜ் ஆகும்போது அவன் சரி என்னமோ நான் சொன்னேன் கேட்க போகிறேன், அவன் சொல்றது பண்ணிட்டுருவாங்க. நாளைக்கு சொன்னால் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லி இட் பிகம்ஸ் எ கான்ஃப்ளிக்டாக மாறி இதுதான் மேக்ஸிமம் பிரச்சனை ஆகுதுங்க. வெல்த் மேனேஜ்மெண்ட் கிளாரிட்டி த்ரூ ஃபேமிலி. ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட் நம்ம நிறைய பேர் ஃபார்ம் பண்ணுறது இல்லைங்க. அதாவது மிஸ்டர் சுபையா எப்பவுமே சொல்லுவாங்க, கம்யூனிசம் இன் ஃபேமிலி அண்ட் கேபிட்டலிசம் இன் பிஸ்னஸ். வீட்டில் எல்லாத்துக்கும் எல்லாம் பொதுவாக இருக்கும், பிஸ்னஸில் யார் தலை சிறந்தோனோ அவங்க மட்டும்தான் அதை ரன் பண்ணும். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுறோம். கேபிட்டலிசம் இன் ஃபேமிலி வில் டெஸ்ட்ராய் த ஃபேமிலி, கம்யூனிசம் இன் பிஸ்னஸ் வில் டெஸ்ட்ராய் த பிஸ்னஸ். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாற்றி தான் நிறைய பேர் பண்ணிட்டு பிஸ்னஸில் எல்லாத்துக்கும் எல்லாம் ஈக்குவல் சொல்லுவோம், பட் அப்படி இருக்கக்கூடாது. எஃபிஷியண்டாக ரன் பண்ணால் மட்டும்தான். அப்போ எஃபிஷியண்டாக ரன் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்போ எஃபிஷியண்டாக ரன் பண்ணாதவங்களுக்கு என்ன கிடைக்கும்ன்ற அந்த கிளாரிட்டியை நம்ம கொடுக்குறது இல்லைங்க. அதாவது நம்ம ஃபியூச்சரை ஃபிக்ஸ்டாக வைக்கிறது இல்லை, வேரியபிள் வச்சிடறோம். அவங்களாம் நினைச்சுவாங்க, ஓஹோ அடுத்து இவங்க வருவாங்க, இவங்க பையனை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க, என் பையனை பண்ண மாட்டாங்க. ஏன் அவங்க டாக்டர் பண்ணிட்டாங்க, என் டாக்டர், எனக்கு டாக்டர் இல்லை, அப்போ ஷேர் வந்து 3ஆ பிரிஞ்சிடும், பிஸ்னஸில் 50-50 3ஆ பிரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே நடக்காது. பட் அசம்ஷன் நீங்கள் அதுக்கு அட்ரஸ் பண்ணாத வரைக்கும்
அது மனசுன்றது ஒரு 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 பேய், அது ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அது அதையே உருவாக்கிக்கும், இப்படி தான் பிரச்சனை, இப்படி தான். கடைசியில் பார்த்தா ஆக்சுவலாக உட்காந்து பேசினா அந்த பிரச்சனையே இருக்காது. அதாவது ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா 100 ஃபேமிலி எடுத்து 5 பேர் வேணா அப்படி உண்மையாகவே நேச்சுரலாகவே பேட் திங்கிங் இருக்கலாம். பட் 95% பேர் தி ஆல் குட் திங்கர்ஸ். அந்த சூழ்நிலைக்கு அதிகமாக மாறிடுறாங்க. அது இந்த இன்செக்யூரிட்டி அட்ரஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, அது அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஹியூமனாக ஆக்ட் பண்ணாமல் ஒரு அனிமலாக மாறுறாங்க. அது அந்த அனிமலாக மாறும்போது அண்ணன், தம்பி, அக்கா, அது சொந்த பையன், அதுக்கு அந்த வெறுப்பு தெரியாது. பிகாஸ் இது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ட்ரான் ஒரு பேர்ட் இருக்கு. அதாவது நம்மளாம் ஆக்சுவலாக ஒரு அனிமல்ஸ் தாங்க. நம்ம வந்து ஒரு 6வது அறிவு இருக்கிற ஒரு ஹியூமனைஸ்டு அனிமல்ஸுங்க. பட் நம்மளுக்குள்ள அந்த சிம் பேரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள அந்த அனிமல் வந்து என்றைக்குமே இருக்கும். இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு இருப்போம், திடீர்னு யாரும் முந்தின வச்சுக்கோங்க, நேச்சுரலாக கார் பெடல் அப்படிட்டு போவோம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் இன்ஸ்டிங், அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ எக்ட்ரான்ற பேர்டு பார்த்தீங்கன்னா நாமளாக சொல்கிறோம் சொத்து சண்டை, பதவி, பவர்னு ஆசை இருக்குது. பட் ஒரு பேர்டுக்கு அனிமலுக்கு அந்த ஆசை எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ட்ரான்ற ஒரு பேர்டு வந்து ஃபர்ஸ்ட் சிப்ளிங், பிறக்கிற முதல் சிப்ளிங் வந்து பவர்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா, நான் ஒரு கர்நாடகா ஒரு ஃபேமிலிக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அந்த பையன் வந்து கேட்குறான், அப்பா வாட் ஆர் டூயிங்? அவர் சொல்றாரு, 52 வயசுல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. அந்த என்டையர் ஃபேமிலி மீட்டிங்ல உட்காந்து பேசும்போது வாட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் கேட்டால் அவர் எதுக்கு சொல்றாரு, ஒன்லி சொல்யூஷன் இஸ் when my father dies. இவர் இறந்தா மட்டும்தான் அடுத்து எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க அம்மா அழுகிறாங்க, இவ்வளவு தூரம் வளர்த்தி கடைசியில அவங்க அப்பா அழுகிற. அவர் சொல்றாரு, நான் பண்ணதே பசங்களுக்காக தான், பட் தப்பு பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நானே பிடிச்சு 80-30 வருஷம் தள்ளி போயிட்டேன். அவன் முன்னாடி சின்ன பசங்களாம் நினைக்கிறேன், அவங்க தப்பு பண்ணுவாங்க, என்ன மாதிரி அவங்களால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கடைசியில் இன்னைக்கு நானே சாவுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் லைஃபை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் பை பீயிங், எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி தான் 80% ஆஃப் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள மாட்டிக்கிறாங்க. கிளாரிட்டி ஆன் ரிட்டையர்மெண்ட். எவ்வளோ ஃபேமிலிஸ் இல்லைங்க இந்த தேதியில் ரிட்டையர் ஆகிறேன். இப்போ முருகப்பா ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 65 யூஆர் சப்போஸ் ரிட்டையர், சேர்மனாக வந்து ரிட்டையர் ஆகணும். சேர்மன் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா 5 to 7 இயர்ஸ் முன்னாடி அந்த சக்சஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது யார் வரணும், எப்படி வரணும், எந்த வயசில் வரணுன்ற அந்த ஸ்ட்ரக்சர் கிளியர் வச்சிருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்ட்ரோல் எப்படின்றத டிஃபைண்டாக வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 25 வயசு பையனுக்கும் தான் சேர்மன் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும், தான் எம்டி ஆகணும் என்னென்ன பண்ணணுன்ற கிளாரிட்டி அந்த ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷனுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சரை ஃபிக்ஸ்டாக வைக்கும்போது யாரும் சண்டை போட போகிறது, ஏன்னா எல்லாம் உட்காந்து பேசுகிறோம். ஃபியூச்சரை நாமளே அவங்களாம் நினச்சிக்குவாங்கன்னு மனசில் நினைக்கும் போது அவங்கவுங்க ஒரு நீங்கள் ஒரு பாயிண்ட்ல நினைப்பீங்க, அவங்க ஒரு பாயிண்ட் நினைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட்ல வரும்போது கடைசியில் அந்த பாயிண்ட்ஸ் மீட் ஆகாமல் அது ஒரு பெரிய பஸ்ட் ஆகி பிரச்சனை தான் ஆகுது. மெயின் கான்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் நம்ம டிடைன் பண்றது இல்லைங்க. ஸோ அந்த 8 பாயிண்ட் 9 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. இன்ஸ்பைரிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டு பிசினஸ். சிம்பிள்ங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு காலையில இருந்து விடிய நான் தான் முதல் எம்ப்ளாயே போவேன், கடைசி எம்ப்ளாயே வருவேன்றது நம்மளுக்கு ஒர்க் ஆகிருப்பாங்க. பட் இந்த காலத்துல யூகேலையும் படிச்சு லைஃப் ஸ்டைல் செட்டாக இருக்கு, அதுக்கு எஃபிஷியண்டான பசங்க லைஃப் ஸ்டைல் செட்டாக இருக்கு. அவங்களும் நீங்கள் எத்தனையோ ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இப்போவும் நீ தான் 8 மணிக்கு முதல்ல போகணும், கடைசி 10 மணிக்கு கடையை போட்டு நீ தான் வரணும் போது அவங்க லைஃப் ஸ்டைலில் அதுக்காக உருவாக்கப்படாத போது திடீர்னு வந்து அது பண்ண சொல்லுவோம், அவங்களால பண்ணவே முடியாதுங்க. ஸோ அவனுக்கு அந்த இடத்துல இன்ஸ்பிரேஷனே இல்லை. மோஸ்ட் பீப்புள் எனக்கு இந்த பிஸ்னஸில் இருக்கணுமாங்கிற அவசியம் இல்லை, எனக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நான் அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் வேலைக்கு போயிடுறேன். இவன் போனால் படித்த படிப்புக்கு நான் யூஎஸ் போனால் எனக்கு கெட் $5,000, நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல ஏர், நல்ல ரெஸ்பெக்ட், என் லைஃப் ஸ்டைல் இருக்குது. நான் ஏன் கஷ்டப்பட்டு ஃபேமிலியில் சேலரியும் பெருசாக தர மாட்டாங்க, ஸோ எல்லாம் அசட்டாக கிரியேட் பண்ணிடுவாங்க. நான் ஏன் கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸில் வந்து உரைக்கணும்? அப்போ தெர் இஸ் நோ இன்ஸ்பிரேஷன் ஃபார் த யங் ஜென்ரேஷன் டு டூ இட். ஸோ டபுள் டிஜிட் ப்ராஃபிட்ஸ் டெக்னிக்கலி இன்னைக்கு பிஸ்னஸ் இஸ் நாட் ரன்னிங் ஆன் கிரேட் ப்ராஃபிட்ஸ். ஓகேங்களா? நோ செகண்ட் ஜென்ரேஷன் ஆர் தேர்ட் ஜென்ரேஷன் வில் பி இன்ஸ்பயர்ட் டு பி பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். காலையிலிருந்து கன்ஸ்ட்ரெயின்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அதை பற்றியே பேசுறீங்க, கன்ஸ்ட்ரெயின்ட்லேயே இருக்குது, பிரச்சனையே பேசுறீங்க, லாபம் இல்லை, பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு. அந்த பசங்களுக்கு எப்படி அந்த இன்ஸ்பிரேஷன் வரும்? They won't be inspired to take the business to the next level because இது 20% ப்ராஃபிட் வந்தா அவங்க எதுக்கு ரியல் எஸ்டேட்டோ ஃபிக்ஸ்ட் அசெட்டோ போட்டால் அதோட பெட்டராக பிஸ்னஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். when market performs better than the business then people will definitely be interested in market. எல்லாம் வித்து நம்ம அசெட்டில் போட்டு நம்ம ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் தான் நினைப்பாங்க. அது தப்பு இல்லை, பட் பிஸ்னஸ் க்ரோ ஆனால் தான் அந்த பணத்தை கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நாம் இருக்கிற ஜென்ரேஷன் வெல்த் எந்த கம்யூனிட்டிக்கு இடமாகட்டும், லேண்ட் பேங்க் ஆகட்டும், அதுக்கு காரணமே அந்த பிஸ்னஸில் ப்ரொடியூஸ் பண்ண காசு தான் அந்த லேண்ட் பேங்காக மாறிச்சுங்க. என்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் வந்து ரியல் எஸ்டேட்டில் வாழ்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டி அடுத்த தேர்ட் ஜென்ரேஷன் they will become poor because they will not know how to earn money. ஏன்னா அவங்க தாத்தா சம்பாதிச்ச காசு அவங்க யார் வேணா பண்ணலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொத்து வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபேமிலியில் இஷ்யூஸ் வரும்.
எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸில் பணம் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இஷ்யூஸ் கம்மியாகும். ஏன்னா பிஸ்னஸில் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருந்தால் மோஸ்ட் பீப்புள் ஒன்ட் ஃபைட். கிடைக்கிற பணம் போது நான் மேனேஜ் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் அசட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கூட எனக்கு அசட் எழுதி கொடுங்க நான் வித்துட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எனிபடி கேன் மேனேஜ் ரியல் எஸ்டேட். ஸோ த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா the double digit profits company has to perform and இன்ஸ்பைரிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க நிறைய பேர் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஃபுல் டைம் ஒர்க் பண்ண தேவையில்லைங்க, என் பசங்களோட ஸ்கூல் டேக்கு வரணும், ஆனுவல் டே வரணும், என் கூட வெளியே வரணும், டூர் வரணும். அதாவது அவர் மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் 24 மணி நேரம் வேலை செய்யணும், 6 நாள் 7 நாள் வேலை செய்யணும், வேலை தான் முக்கியம். கரெக்ட். பட் இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு நம்ம அந்த லைஃப் ஸ்டைலில் வளர்க்காதனால அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த ஜென்ரேஷனும் வேற வழி இல்லாமல் இருக்கலாமே தவிர ஒரு இன்ஸ்பைரிங்காக இதை எடுத்து பண்ண மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. மேபி உங்ககிட்ட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம், பட் இது 3 இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள அவங்க மனசுல எங்கேயோ ஒரு பிரச்சனை உருவாகிட்டே தான் இருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ள. ஸோ ஸ்மூத் டிரான்சிஷன். ஸோ செட்டியார் கம்யூனிட்டியில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இது மேபி நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதில் ஃபேமிலி பிஸ்னஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு லெகசி பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு லாட் ஆஃப் லெகசி இஷ்யூஸ், மார்ஜின் கம்மி, அந்த வரக்கூடிய அவங்க சன் வந்து படிச்சுட்டு யூ வுட் பி சீயிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நியூ ஏரியாஸ் வேர் த மார்ஜின் பிஸ்னஸ் ஸ்கோப் இல்லை இட் வில் பி லைக் மச் ஹையர், மச் பிகர். இதில் 100 கோடி பண்ணுறாங்கன்னா அதில் 10,000 கோடிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். ஸோ அதில் அவங்க போகிறதுக்கு இது வரைக்கும் இங்கே 100 கோடிக்கு இவங்க ஆல்ரெடி ஒரு 20 வருஷமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண பிஸ்னஸ் அங்கே 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, 200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க? See, technically, what is business? Demand and supply. இல்லைங்களா? நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும், அங்கே ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். டிமாண்ட்ஸ் பக்கத்தில் சப்ளை வரும், அப்போ மார்ஜின்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். எப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை மீட் பண்ணுதோ மார்ஜின்ஸை நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது, மார்க்கெட் தான் டிட்டர்மைன் பண்ணும். நீங்கள் அந்த பொருள் வைக்க முடியாது. எஸ், ஓல்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ், சன் நினைக்கிற நியூ ஜென்ரேஷன் பிஸ்னஸ், ஃபாதர் சன்னுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. கரெக்ட். Son doesn't want to come to father's business. Correct. Son wants to try with the new business where he is confident, he sure, he has the capacity to do that. Father feel பண்றாரு 20 வருஷம் எஸ்டாப்லிஷ் பண்ணது எனக்கு அடுத்த. Why can't we run with professionals? So why can't we run with professionals? உங்களுக்கு அந்த மாதிரி கேஸ் வந்திருக்கும் community. So how did you advise that? For example, simple. If my heart is not in my business, my heart will never be in this business. Simple. இல்லைங்களா? நீங்க யாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது, இன்ஸ்பயர் தான் பண்ண முடியும். அந்த காலத்தில் நீ பண்ணாங்க, இந்த காலத்தில் பண்ண மாட்டாங்க. அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அங்கே தான் எக்ஸாக்ட்லி பாருங்க, நான் ஐ வில் எக்ஸாக்ட்லி டெல் யூ. இந்த கொஸ்டினுக்கு உங்களோட மூதாதையர்களே இதை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது இன்ட்ரடியூசிங், அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொடியன், அடுத்தால், கூட்டாளி, பங்காளி, முதலாளி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? 12 to 17 வயசுல அப்போ படிப்பை விட வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. டிசிப்ளின் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வருமானம் ட்ராவல் பண்ணும்போதுங்க. ஸோ தே ஸ்டார்டட் வித் பொடியன். அதாவது என்னோட ஆப்போசிட் பிஸ்னஸில் அவன் போய் ஒரு 12-17 வயசுல ஒரு ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணி பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பேசிக்கில் கற்றுக்குவாங்க. அது டீ வாங்குறாங்களா என்ன வேணா இருக்கலாம். அது ஆகிட்டா 17 to 22 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தாள்ன்றது கிளர்க். ஸோ இதில் பிகம் கிளர்க்குங்க. அதாவது கணக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க, கணக்கு வரவு செலவு கணக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், பேசிக் ஆப்ரேஷன், அடுத்து வந்து கணக்கு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டாளி, சேர்ந்து ஒரு விஷயங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒரு ஏரியாவை எடுத்து ரன் பண்ணுறது. மூணாவது பார்த்தீங்கன்னா பங்காளின்றது 2 பேர் சேர்ந்து ஒன்று அதே பிஸ்னஸில் இருக்கலாம், இல்லை அதில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நானும் அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதே பிஸ்னஸை ரன் பண்ணலாம், இல்லாட்டி என்னோட பிஸ்னஸில் வந்து என் பிஸ்னஸ்க்கு நீ முதலாளி ஆகலாம். முதலாளிக்கு வரும்போது 35-40 வயசுல தான் முதலாளியை அலோவ் பண்ணாங்க. இதெல்லாம் 1930s to 1970s 60s ரொம்ப ஸ்ட்ராங்காக வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி நகரத்தார் கம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணாங்க. அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சராக தான் சொல்லுங்க. அதாவது இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஒன்று யூ கேன் பி பார்ட் ஆஃப் மை பிஸ்னஸ். பட் நீங்கள் பொடியன், அடுத்தால், கூட்டாளி, பங்காளியில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் யூ பிகம் யுவர் ஓன் முதலாளி. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு யாரும் இல்லை, இட் வாஸ் மேனேஜ் பை எவ்ரி திங். பட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிரச்சனை வரதுனால தான் முருகப்பா வந்து ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. When my son doesn't want to come, for example, there is one family in Murugappa who is running restaurants and other things. He doesn't want to be part of this business. He doesn't like it. But அவருக்கு என்ன பண்ணாங்க? His father is one of the main person in Murugappa. But still, they are part of the business. He enjoys the business and somebody runs the business.
நம்ம எப்பவுமே அதான் சொன்னேன், நெப்போட்டிசம் சொன்னேன் இல்லைங்களா? இல்லை வந்திருக்கு. See, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஃபேமிலிஸ்லங்க 70% kids don't want to be part of their own business. இதுதான் ரியாலிட்டி. வேற வழியே இல்லாமல் இருக்காங்க, சண்டை போட முடியாதுன்றதுக்காக இருக்காங்களே தவிர, அது ஏன்னா நான் சொல்றேன் அந்த இன்ஸ்பிரேஷன் இல்லைங்க. டபுள் டிஜிட் மார்ஜின் இல்லை. நான் இன்ஸ்பயரா இருக்கு, ஏன்னா எனக்கு வந்தா எனக்கு அது கன்ஸ்டன்டா பார்க்குறேன் இல்லைங்களா? ஒரு கன்ஸ்டன்டா பார்க்கும்போது நான் எப்படி ஒரு விஷயத்தில் வருவேன், எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு டெசிஷன் எடுக்க முடியாது, எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, ஏன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, நான் சொன்னால் கேட்கவே மாட்டாங்கன்னு போது, ஸோ வை ஷுட் ஐ ஃபைட் தட் கேம்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்த கொடுத்து மொத்தமாக கொடுக்காம, இப்போ ஒரு தோசை சுட இருக்கும்போது நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? எடுத்தோன்னே கையில் நடுவில் வைக்க மாட்டேங்கிறீங்களா? ஓரத்தில் எடுத்தாலும் சாப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி பிஸ்னஸுமே அந்த மல்டிபிள்ஸ் மைக்ரோவாக மாற்றி ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க ஃபில் பண்ண நீங்கள் ஒரு கிளாரிட்டி, இது முடிச்சா இது உனக்கு, இந்த டெசிஷன் இருக்குன்ற அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டா, எனக்கு தெரிஞ்சு நானே போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இதிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் யூ ஹேவ் அ லெகசி, யூ ஹேவ் அ டீம். அவங்க ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாதனால தான் அது வேற ஒரு தனியாக போய் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. எப்போ அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்? அந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது அது நடக்கும். அந்த ஃப்ரீடம் எப்படி கொடுக்குறது அந்த ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது முதலாளி பார்த்தீங்கன்னா ஒருவேளை இதுக்கு 22 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த காலத்துலங்க. பிகாஸ் வி ஹேவ் லக்ஸரி ஆஃப் டைம் தோஸ் டேஸ். பட் இந்த காலத்தில் 10 வருஷத்துக்குள்ள அது பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அப்போ வந்து படிப்பை விட தொழிலுக்கும் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நிறைய படிக்கிறோம், யூஎஸ் போகிறோம், யூரோப் போகிறோம், எல்லாம் படிக்கிறோம், MBA படிக்கிறோம். பட் ஓகே, அதை 10 இயர்ஸில் கொண்டு வர முடியுமா? ஒன்று வேற ஒரு பிஸ்னஸில் பண்ணி வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் ஆர் சர்டன் ஃபேமிலிஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்கன்னா, படிச்சு முடிச்சோடனே 5 வருஷம் வேற கம்பெனியில் வேலை செய்யணும். ஒரு மேனுஃபேக்சரிங்ல ஏதோ இதில் ஒர்க் பண்ணணும், என் கம்பெனியில் ஒர்க் பண்ணி 2 ப்ரொமோஷன் வாங்கியிருக்கும். என் கம்பெனியில் என்ட்ரி ஆகணும்னா அந்த பிஸ்னஸ்ல 5 வருஷத்துல 2 ப்ரொமோஷன் அவங்க வாங்கியிருக்கும். சில ஃபேமிலி 3 வருஷத்துல ஒரு ப்ரொமோஷன் வச்சிருக்காங்க. அது நான் அலைட் பிஸ்னஸாக இருக்கலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சிருக்கணும், இன்னொருத்தங்கிட்ட திட்டு வாங்கியிருக்கணும், தொழிலாம் என்னன்னு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் வரணும். அப்படி வந்தாலும் எடுத்தோன்னே டைரக்டாக மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக தான் வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நியூ ஸ்ட்ராட்டஜி இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவாங்க. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்குவாங்க. அப்புறம் ஆப்ரேஷன்ஸ். பட் என் இடத்துக்கு டைரக்டராக, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ப்ரொமோட் பண்ணுறக்கே 30-35 வயசுக்கு தான். இந்த 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பையன் சொந்த பையனாக தான் வாங்க முடியும். நிறைய ஃபேமிலி ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. சேர்மன்ஷிப் வரணும்னா அந்த டெமான்ஸ்ட்ரேட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி இருந்திருக்கணும். அவங்க எடுத்ததுனால ப்ராஃபிட்டபிலிட்டியோ பர்ஃபார்மன்ஸோ கம்பெனியில் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அது கண்டினியூஸாக 3-4 இயர்ஸ் இருக்கணும். தேர் எலிஜிபிள் ஃபார். அதர்வைஸ் தட் பிஸ்னஸ் கோஸ் டு அ ப்ரொஃபஷனல். You will still be the MD's son and you will be the powerful guy. You can enjoy the benefits, but it will be run by a professional. Nothing wrong. எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. If my son is so good, let him do something else. ஒன்று ஜெயிப்பாங்க, இல்லை தோப்பாங்க. அது தோத்தாலும் என் கண்ணு முன்னாடி தான் தோக்குறாங்க. அட்லீஸ்ட் ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் them out. நான் போனதுக்கப்புறம் என் காலத்துக்கு அப்புறம் அவங்க பசங்க தோத்தாங்கன்னா அவங்க தூக்கி வரக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. So the next gen work start business for 5 to 6 years before joining family business. Direct family business வரக்கு முன்னாடி you have to start working in multiple other businesses. இதுக்கு ஒரு இது வந்து ஓப்பனா இப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரே ஒரு பையன் இருக்கானா அதோட ஸ்ட்ரக்சர் வேறங்க. 2-3 பசங்க இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் வேற. பசங்க இருக்காங்க, சன்னிலா இருக்காங்க, இல்லை என்னோட மாப்பிள்ளை இருக்காங்க, எங்கள் ஒய்ஃபோட தம்பியும் இருக்காரு. அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலியோட கன்ஸ்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நீங்கள் ரீக்ரூப் பண்ணணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் கர்வ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு வாணிபம் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்க, ஒரு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரோத் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபால் நடக்கும், ஃப்ளாட்டாக போவாங்க. திரும்பி ஒரு ஜென்ரேஷன் ஒரு 40-50 இயர்ஸ் கழிச்சு அதை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நம்ம நகரத்து கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த 700 BC-லேருந்து மிக டஃபஸ்ட் ட்ரேடர்ஸாக இருந்து அந்த வேர்ல்டு வாருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரோத். அதுக்கு மிக காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அவங்க பண்ணிட்டு இருந்த இந்த பொடியன் வார்த்தால் கூட்டாளி பங்காளி முதலாளி கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 80s to 90, அது 1880s to ஒரு 50 இயர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. அதோட க்ரோத் தான் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அது மியான்மர்ன்ற ஒன்று கீழே விழுந்தாலுமே யூஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் மியான்மர் கீழே விழுந்தாலும் திரும்பி வரப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் உருவாக்க முடிஞ்சது, இந்தியன் பேங்க் உருவாக்க முடிஞ்சது, இந்தியன் இன்சூரன்ஸ் உருவாக்க முடிஞ்சது. யூஆர் ஏபிள் டு பில்ட் மேசிவ் கம்பெனிஸ் இல்லைங்களா? பட் இந்த லாஸ்ட் 5-10 இயர்ஸ்ல அந்த மாதிரி லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஏன் மேசிவ் கம்பெனிஸ் பில்ட் பண்ண முடியலன்னா அந்த ஃபாலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுனாங்க, லைஃப் லக்ஸுரியாக மாற ஆரம்பிச்சது. நிறைய பேர் பேங்க் எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ்ல எம்ப்ளாயிஸாக போக ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் எம்ப்ளாயி லைஃப் வாஸ் மோர் கம்ஃபர்டபுள். காலையில் போனால் சாயந்தரம் வந்தால் போதும். அப்போ அந்த ஃப்ரம் பிஸ்னஸ்மேன் தே பிகம் இது. ஏன்னா அங்கே இன்ஸ்பிரேஷன் இல்லைங்க அந்த இடத்துல. இட் வாஸ் வெரி டஃப். இட் வாஸ் நாட் இன்ஸ்பைரிங் டு ரன் தேர் ஃபேமிலி பிஸ்னஸ். அதனால தான் எம்ப்ளாயாக போனாங்க. பட் திரும்பி இப்போ இந்த கம்யூனிட்டி வந்து பிஸ்னஸ் பண்ணி இப்போ அடுத்தடுத்து வராங்க. அடுத்து ஒரு மிகப்பெரிய க்ரோத். அதாவது நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா
இந்த கம்யூனிட்டிலேருந்து மல்டி பில்லியனர்ஸ் வில் கம் எதர் ஆர் மல்டி பில்லியன் பிஸ்னஸ் வில் கம் லைக் எப்படி இந்தியன் பேங்க் வந்துச்சோ இந்தியன் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் வளரும். இல்லை இது நம்ம மாறல, இந்த மாதிரி ஒரு சக்ஸஷனை கரெக்டாக பண்ணல அப்படின்னா திரும்பி எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட்ல போக ஆரம்பிச்சிடும். ஸோ தி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்கு வெதர் இட் வில் பிகம் மச் பிக் பிஸ்னஸ் ஹவுசஸ் ஆர் மெனி ஃபேமிலிஸ் வில் கெட் இன்டு எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் ரியாலிட்டி. ரெண்டு சாய்ஸ் தான் நம்ம எடுக்கிறோம். So bridging old versus new ideology. So what took you so far won't take you further. இது வரைக்கும் எது உங்களுக்கு எடுத்துட்டு வந்துச்சோ அது உங்களுக்கு ஃபர்தர் உங்களுக்கு எடுத்துட்டு போகாது. மேபி இது வரைக்கும் ரியல் எஸ்டேட் could be the greatest option. ஓகேங்களா, அதனால தான் நிறைய வெல்த் கிரியேட் ஆகிருக்கலாம். ஆனால் அடுத்த 20 வருஷத்துல எவ்வளோக்கு எவ்வளோ பிஸ்னஸ் நான் க்ரோ பண்ணுறனோ, எவ்வளோக்கு எவ்வளோ தமிழ்நாட்டை தாண்டி நான் மற்ற ஸ்டேட்லையும் பிஸ்னஸ் பண்ணணும், அப்போ தான் என்னோட பவுண்டரி நான் மேனேஜ் கம்ஃபர்டபுள். இல்லாட்டி எனி கார்பரேட்ஸ் டுடே நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். இந்த ஹவுஸில் இருக்க ட்ரேடிங்காக இருக்கலாம், மெடிசன்ஸாக இருக்கலாம், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் கன்சல்டேஷன் வரப்போகுது. பிகாஸ் ஈக்விட்டி அதிகமாக பிக்கஸ்ட் கார்பரேட்ஸ் உள்ளே வர ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளேயும் சவுத் இந்தியாவும் கேப்சர் பண்ணுறது தான் மிகப்பெரிய பார்க்குறாங்க. ஒன்று அந்த மார்ஜின் கேமில் ப்ளே பண்ணுவாங்க. அப்போது நம்ம லுக்ரேட்டிவாக நம்ம பிஸ்னஸை நம்ம மாற்றி நாம அடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா கன்சர்வேட்டிவ் கேம் விளையாடுவோம். என் ஏரியா நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், இருக்கிறத காப்பாற்றிக்க. ஐ எம் ரியலி சாரிங்க, இட்ஸ் அ பேட் நியூஸ். அடுத்த 20 வருஷத்தில் இருக்கிறத காப்பாற்ற முடியாது. பிகாஸ் த வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச், பிஸ்னஸ் ஹவ் சேஞ்ச், த மணி ஃப்ளோ இஸ் இன்க்ரீசிங். இன்னைக்கு யார் வேணா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பிகாஸ் தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மணி விச் இஸ் அவைலபிள் மார்க்கெட். எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா எனக்கு 1000 கோடி கொடுக்க தயாராக இருக்காங்க இல்லைங்களா? அந்த காலத்தில் ஒரு லோன் கூட கிடைக்காது இல்லைங்களா? நம்ம பிஸ்னஸ் 70s 80s இன்னைக்கு அப்படி இருக்கும்போது ஐ கேன் கோ அண்ட் பீட் எனி கம்பெனி எனிவேர் இன் 5 to 10 days. நீங்கள் எத்தனையோ ஃபார்மசி பிஸ்னஸில் எத்தனையோ நகரத்தில் கம்யூனிட்டி இருக்காங்க. பட் ஃபார்மசி ஆரம்பிச்ச 6 வருஷத்துல 10,000 கோடி 15,000 கோடி ஃபண்ட் பண்ணி எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுசஸ் அவங்க வேலைக்கு வாங்கினாங்க. ஏன் நம்மளால ஒரு நார்த்தில் போய் இத்தனை வருஷம் இருந்த நம்மளால ஏன் ஒரு பேன் இண்டியாவோ ஒரு 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 லார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டரோ ஏன் நம்மளால ஆக முடியல? பிகாஸ் நம்ம டெரிட்டரிக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் நம்ம டெரிட்டரியை கண்டிப்பாக ஒருத்தர் உடச்சு உள்ள வந்துடுவாங்க. இஃப் வி டோன்ட் மூவ் டு அதர் டெரிட்டரி, நம்ம டெரிட்டரியை வந்து உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் அவங்க பணபலம் இருக்கு, பவர் இருக்கு. அது கூட நிற்கணும்னா நாமளும் அதே கேம் விளையாடணுங்க. அதுக்கு நம்ம கரெக்ட் லீடர்ஸ் கொண்டு வரணும், சக்சஷன் கிளியராக இருக்கணும், ஃபேமிலிக்குள்ள இருக்க டிஸ்பியூட்ஸை சரி பண்ணணும். பிரிங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு பிஸ்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் பையனே வந்தாலும் நான் பட்ட கஷ்டங்கள் பட்டு தான் வரதை விட, அதே 30 வருஷத்துக்கு வரதை விட, லெட் டு மேனேஜ் த கிரியேட்டிவிட்டி. அடுத்த பிஸ்னஸ் அடுத்து என்ன கொண்டு போகலாம், அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்து 20% லாபம் வர பிஸ்னஸ் என்ன, அது வெளியே போய் பண்ணணுமா, என் பிஸ்னஸ்லேயே நான் பண்ணலாமா லுக்ரேட்டிவாக. பட் அப்போ ப்ரொஃபஷனல்ஸ் மேனேஜ் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் விட்டால் யூ ஹேவ் இனஃப் டைம் டு மேனேஜ் த நியூ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன். ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் பில்டிங் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்டிங். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஆப்ரேஷன்ஸை பார்க்கறத விட அடுத்த பிஸ்னஸ் எங்கே எடுத்துகிட்டு போகணும், அடுத்து 20% லாபம் வர பிஸ்னஸ் என்ன, அடுத்து நான் தமிழ்நாடு தாண்டி எங்கே போகலாமா, அதில் ஃபோக்கஸ் பண்ணவே தவிர திரும்பி ஆப்ரேஷன் போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனே இருக்காதுங்க. அண்ட் இட்ஸ் நாட் ஆஃப் யூஸ். growth will need serviceable debt and equity. இனி ஃபியூச்சரில் growthக்கு பார்த்தீங்கன்னா டெட் மிக மிக அவசியம். டெட்டும் அவசியம், ஈக்விட்டி அவசியம். அது இல்லாமல் நம்மளால ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட எனக்கு 100 கோடி இருக்குது அப்படின்னா ஒரு பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு 10 to 15 கோடி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க? சும்மா ஒரு ஜென்ரல் ஒரு 100 கோடி இருக்குது உங்கள் பிஸ்னஸில் பணத்தை போடுங்கன்னா எவ்வளோ போடுவாங்க? ஜஸ்ட் அசம்ஷன் தான். 100 crores இருக்குது, நீங்கள் பிஸ்னஸில் பண்ணுங்க 20 crores 20% போடுங்க. பிகாஸ் யூ கான்ட் டேக் த ரிஸ்க் ஆஃப் ஆல் த மணி இல்லைங்களா, ஹார்ட் அர்ன் மணி. இதே உங்கள் கையில் ஈக்விட்டியில் 100 கோடி இருக்குது, கடன் இல்லாத யாருக்கும் பதில் சொல்லாத ஒரு பணம் 100 கோடி இருந்தால் பிஸ்னஸ் உண்மையான கரெக்டான பிஸ்னஸ் போட்டால் நல்லா வளரும் தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி. அப்போது நீங்கள் அதை அச்சீவ் பண்ணாத என்ன பண்ணாங்க, the one who has got equity will grow it 100 times, 100%. You will grow it only 20%. ஸோ அப்போ உங்களோட பிஸ்னஸுமே நீங்கள் 20% தான் க்ரோ பண்ண தயாராக இருக்கீங்க. அந்த 80% ஆப்பர்ச்சுனிட்டி ரிஸ்க் எடுக்க விரும்பல. அந்த ரிஸ்க் எடுக்காத வரைக்கும் பிஸ்னஸ் க்ரோ ஆகவே ஆகாது, இது ஸ்டாக்னெண்ட்டாக தான் போகும். ஸோ பவர் ஆஃப் அலோகேஷன், அதாவது இதனை இவன் கண் அறிந்து இவன் கண் விடல். அதாவது ஸோ இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்து நம்ம பண்ணாமல் நாமளே பண்ணணும். அதாவது சில ஆண்டர்பிரினர்ஸ் வந்துங்க, தே வாண்ட் டு பி த பார்ட் ஆஃப் ஆல் த ப்ராப்ளம் சொல்யூஷன். எல்லா சொல்யூஷன் நான் சொன்னால் அது எனக்கு ஒரு திருப்தி, கரெக்ட். அது ஈகோ வரைக்கும் அது மிக மிக சரி. பட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அலிபாபா சொன்னதாங்க, என்னை விட மிகச்சிறந்தவர்களை எனக்கு கீழே வேலை செய்ய வச்சது தான் என்ன நான் பில்லியனர் ஆனது காரணம்னு சொன்னோம். அதாவது நம்ம இந்த ஈகோவை தள்ளி வச்சு ஐ கேன் பிரிங் த ரைட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ வாஸ் பெட்டர் தென், என்னை விட அதிக நாலேஜ் தெரிஞ்சவங்க, என்னை விட அதிகமாக வேலை தெரிஞ்சவங்களை எனக்கு கீழே வேலை வாங்குதுன்னா ஏன்னா யோசிச்சு பாருங்களேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். பில் கேட்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மேன், ஓகேங்களா.
பட் மைக்ரோசாஃப்ட் ஹிஸ்ட்ரியிலேயே சத்யா நடலா இஸ் த பெஸ்ட் சிஇஓ, நாட் பில் கேட்ஸ். ஏன்னா அது எங்கேயோ இருந்த கம்பெனியாக $2 trillion வேல்யூஷன் கொண்டு போனது சத்யா நடலா. பட் பில் கேட்ஸ் இஸ் அ விஷனரி. சத்யா நடலால என்னைக்குமே பில் கேட்ஸ் ஆக முடியாது, பில் கேட்ஸ்னால என்னைக்குமே சத்யா நடலா ஆக முடியாது. But Bill Gates is Bill Gates today is because he created a system in which Satya Nadalas can grow and come and run the company. உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுற முடியுமானா அதுக்கு பாஸ்ட் தான் ரீசனுங்க. உலகத்தில் மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் எல்லாமே ஒன்றும் இல்லைங்க. வால்மார்ட் கேள்விப்பட்டிருக்கோம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் $300 billion. தமிழ்நாடு பண்ணுற என்டையர் ஜிடிபியை ஒரு ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்லாம் இருக்காங்க, நான் பர்ஃபார்மிங் எல்லாம் இருக்காங்க. இட்ஸ் அ மேசிவ் ஹவுஸுங்க. வெறும் 3 முட்டை வாங்கினா ஒரு முட்டை இலவசம்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன ஊரில் கிராமத்தில் இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் அளவுக்கு ஒரு ஜிடிபி பில் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் தே brought in professionals, they brought in new strategy, they brought in equity, they went ahead. இன்னைக்கு அந்த ஃபேமிலி வச்சு பாருங்க, ஈவன் 5% அந்த ஃபேமிலி வச்சிருந்தாலும் they worth us few lakh crores. So power of allocation is very very important. So gaining employee trust, ஒரு எம்ப்ளாயி ட்ரஸ்ட் எப்படி என் பசங்களை உள்ள கொண்டு வரேன், அதை நான் எப்படி கெயின் பண்ண வைக்கிறது ஒரு ஷார்ட் டைம்ல எடுத்துட்டீங்கன்னா எம்ப்ளாயிஸ் ரெஸ்பெக்ட் சக்சஸ். ஏன் உங்களை சக்சஸ் பண்றாங்கன்னா நீங்க ஜீரோலேருந்து உங்க கூட வளர்ந்து வரும்போது உங்களை பார்த்து உங்கள் சக்ஸஸ் பார்க்க உங்கள் மேலே நேச்சுரலாக மரியாதை வருது அவங்க. ஓகேங்களா? பட் பசங்கிட்ட நடிக்கிறாங்க பிகாஸ் அந்த பசங்க மேலே அந்த அன்பு இருக்கலாம், ஆனால் மரியாதை. ஏன்னா மரியாதை எப்போ வரும்னா அவங்க அந்த பசங்க சக்ஸஸ் ஆகிற பார்த்துருக்கணும், அவங்க எடுக்கிற டெசிஷன் கரெக்டுன்னு பார்த்துருக்கணும், தெரியும் போது நேச்சுரலாகவே அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீட் டு பிளான் மல்டிபிள் மைக்ரோ சக்ஸஸ். அதாவது எடுத்தோன்னே ஒரு பெரிய சக்ஸஸ் எடுக்காமல் ஒரு 5 பிஸ்னஸோட 5 ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு வித்தின் 2 months 3 monthsக்குள்ள ஒரு சக்ஸஸ் பசங்களை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி காட்ட வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பெனியோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் பண்ணும்போது நாளைக்கு அப்போ என்ன, சின்ன முதலாளி எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுறாரு, அவர் பரவாயில்ல, அவர் 8 அடி பாஞ்சு அவர் 16 அடி பாயிறாருன்னு அதே எம்ப்ளாயி சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 எம்ப்ளாயி வந்து அந்த ரெஸ்பெக்ட் எப்படி கொண்டு வரது பசங்களுன்றது ஒரு மெத்தடாக இது கொண்டு போகலாங்க. மேனேஜ் நியூ அதாவது ஓல்டு எம்ப்ளாயிஸ் நியூ எம்ப்ளாயிஸ் அதோட கான்ஃப்ளிக்ட்டை நீங்கள் மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பசங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டீமை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொண்டு ஒரு டீம் ஆகட்டும், அவங்க கூட சேர்ந்து வளர்ந்த ஒரு 5-6 yearsல அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு டீமாக இருக்கணும். ப்ளஸ் ஓல்டு டீமே அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கணும். அந்த 2 கான்ஃப்ளிக்ட்டையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். டேட்டா பேஸ் டெசிஷன் மேக்கிங், அதாவது தங்கமயில் ஜுவல்லர்ஸ் எப்பயே சொல்லுவாங்க 2013ல் அவங்க வந்து இன்ட்யூஷன் பேஸ் டெசிஷன் மேக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தங்கம் வாங்கி அவ்வளோ அது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் பிஸ்னஸ் பண்ணாங்க. 2013 they had ஒரு 60 crore இன்வென்ட்ரி லாஸ். கம்பெனி ப்ராஃபிட் பட் இன்வென்ட்ரி லாஸ் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய அடி அவங்க கரியர்லேயே. அப்போ தான் அது அவங்க பசங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை உண்மையில் நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் டெசிஷன் ஹஸ் பி மேட் பேஸ்ட் ஆன் டேட்டா ஆஃப் த கம்பெனி. உங்கள் இன்ட்யூஷனை அதில் கொண்டு போகலாமே தவிர டேட்டா இல்லாமல் டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கோல்டன் ரேட்னு சொல்லி ஒரு வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் சாஃப்ட்வேர் அதை வாங்கி இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டன் ரேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டனிஷ்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு ஸ்டோரோட டேட்டாவும் பர்ஃபார்மன்ஸும் நைட் ஃபீட் ஆகி காலையில் 2 மணிக்குள்ள ஒவ்வொரு கடைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன விற்கணும், என்ன டிஸ்கவுண்ட்டு, ஸ்டோர் வைஸ் என்ன பண்ணணும், எது ப்ரொக்யூர் பண்ணணும், இன்டெலிஜென்ஸ் கொடுத்துரும். அதில் இவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு they take a decision. That's why they become powerful and they're really really growing. So பெஸ்ட் எக்ஸாம்பிள், நாம எத்தனையோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவே இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுப்போம் இல்லைங்களா? இத்தனை வருஷம் கரெக்டாக பண்ணியிருக்கேன், அது கரெக்டாக இருக்கும். பட் எத்தனை பேர் டேட்டா யூஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கும்? டேட்டா வச்சு டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம பசங்க சொல்றது நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வேறு நான் பெர்ஃபார்மன்ஸுங்க. கம்யூனிசம் அட் ஃபேமிலி அண்ட் கேபிட்டலிசம் அட் பிஸ்னஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான். ஸோ கிளாரிட்டி ஆன் வெல்த் அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டு பி செட் த்ரூ ஃபேமிலி கான்ஸ்டியூஷன் மூலமாக யாருக்கு என்ன வரும், இது உழைச்சா எவ்வளோ பணம் கிடைக்கும், ஈக்விட்டியில் எனக்கு என்ன கிடைக்கும், ஸ்வெட் ஈக்விட்டி கிடைக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர்ஃபார்மர் நான் பெர்ஃபார்மர் இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மர் வந்து ஒரு ஸ்வெட் ஈக்விட்டி ஒரு கம்பெனியில் பெர்ஃபார்ம் பண்ணால் அவனுக்கு ஒரு ஷேர் 3% எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிட்டா ஒரு ஃபேமிலி மெம்பர் என்ன சொல்லுவாங்க, நீ பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நீயும் போய் ஒர்க் பண்ணு, பர்ஃபார்மன்ஸ் காட்டி அந்த 3% எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். பட் அது இல்லைன்னா நீ ஒர்க் பண்ணல இது அப்படின்னா நீங்கள் என்ன வெல்த் வருதோ அதை வெல்த் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு கிளாரிட்டி கொடுத்துருங்க. இது எல்லாரும் உட்காந்து ஒரு ஃபேமிலி கவுன்சிலில் உட்காந்து பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு கான்ஸ்டியூஷன் போட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த கான்ஸ்டியூஷன் வச்சு நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த கிளாரிட்டி தான் நம்ம கொடுக்கணுங்க. ஸோ செட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெத்தட் எவ்ரி மந்த். அது எவ்ரி மந்த் உட்காந்து பிஸ்னஸ் நடக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஎம் ஸ்ரீராம் ஒரு வெரி பவர்ஃபுல் ஃபேமிலி. அப்பாவுக்கும் பையனுக்கு ஒத்தே வரலைங்க பிஸ்னஸில். ஸோ அப்போ ஒரு பிஸ்னஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன கொண்டு வந்தாங்க, ரெட் புக்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து ஸோ அப்பாவும் பையனும் எந்த காரணத்துக்கும் அந்த பர்டிகுலர் வீக்கில் சண்டவே போடக்கூடாது, பிஸ்னஸை பற்றி மாற்றி மாற்றி பேசிக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அப்பா பண்ணுற டெசிஷன் பிடிக்கலன்னா பையன் ஒரு பேப்பரில் எழுதிக்கணும்,
பையன் பண்ணுறது படிக்கலாம், அப்பா எழுதிக்கணும். சாப்பிடும்போது பேசக்கூடாது, வீட்டில் வந்து அந்த பிரச்சனை பற்றி பேசக்கூடாது. இது மாதிரி ரூல்ஸ் வச்சுருக்காங்க. Thursday 4 to 5 o'clock 6 o'clock ஒரு டைம். ஸோ அந்த டைமில் உட்காந்து இந்த பேப்பரை அவர்கிட்ட கொடுக்கணும். அந்த ரெட் புக்னு ஒன்று எழுதியிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் புக்குங்க அவங்க ஆஃபீஸில், ஃபேமிலி ஆஃபீஸில். ஸோ அதில் வந்து அந்த ஒரு செக்ரட்டரி வந்து டேட்டா எழுதிடுவாங்க. அப்பா மேலே இதுதான் பிராது, பையன் மேலே இதுதான் பிராதுன்னு சொல்லி எழுதிடுவாங்க. ஸோ ஈவினிங் 5 மணி to 7 மணி எவ்ரி Thursday உட்காந்து, அப்பா நீங்கள் பண்ணது இது எனக்கு பிடிக்கல, இதுதான் என்னோட டிசிஷன். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னோட ஓல்டு பிஸ்னஸ் ஐடியாலஜி அண்ட் மை நியூ ஐடியாலஜி. நீங்கள் அதே டைமில் பேசும்போது கோபமாக வரும், வார்த்தை தான் திட்டாங்க தான் இருக்குமே தவிர அது சொல்ல வந்த அர்த்தம் புரியாத மனுஷங்களுக்கு. பட் இப்படி உட்காந்து நீங்கள் எழுதும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே ஃபஸ்ட் தோணும், கோவப்பட மாட்டீங்க. ப்ளஸ் உட்காந்து மாற்றி 2 பேரும் படிக்கும்போது அந்த கோவங்கள் வராமல் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறான்ற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் அது மண்டே நடந்த பிரச்சனை நீங்கள் வெனஸ்டே பேசும்போது மனசில் இருக்காது, அது எழுதுறீங்க. அது இப்போ அப்போ இது மாதிரி பண்ணி ஆல்மோஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ரெட் புக் அவங்க ஃபேமிலி எழுதுறது இல்லை. அஜித் சரி, அவர் சன் வருண் 2 பேருமே அது எழுதுறது இல்லைங்க. இன்றைக்கி த சன் இஸ் மேனேஜிங் பிஸ்னஸ் ஃபென்டாஸ்டிக்லி வெல். அப்பா பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி இஸ் பிரில்லியன்ட். அந்த ரெட் புக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்லி ஃபார் தட் ஃபேமிலி. சண்டை போடுறது தான், பட் வாரத்தில் ஒரு நாள் அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் சண்டை போடணும்னு கிரியேட் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம தேவையில்லாத டைமில் எவ்வளோ விஷயங்கள் வாக்குவாதம் வரும். அது ஃபுட்டுலையாக இருக்கலாம், சாப்பிடும்போதாக இருக்கலாம். அதை ஒரு ஸ்ட்ரக்சராக உட்காந்து இந்த டைம்னு அலோகேட் பண்ணி எல்லாத்துக்கும் புரிய வச்சுட்டா அது சண்டையாக போடாமல் அது கான்வர்சேஷனாக மாறும். ஸோ இது ஒரு விஷயமா நீங்கள் சக்சஷன் பிளானிங்ல இது ஒரு முக்கியமான பாயிண்டாக நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ குயிக்காக, ஸோ ஐ ஹவ் காட் 5 more minutes இல்லைங்களா? ஸோ குயிக்காக வாட் ஐ டூ இஸ் ஐ ரன் மை கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் கேஸ் ஸ்டடி தான் பண்ணுவேங்க. அண்ட் இது வந்து நாங்கள் பண்ண ஒரு 200 கேஸ் ஸ்டடிஸில் ஒன் ஆஃப் த 2 ஃபேமிலிஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளம், பட் இதே ப்ராப்ளம் யூஎஸ்ல யூரோப்பில் பண்ண ஒரு ஃபேமிலி. பிகாஸ் ஐ கேனாட் மென்ஷன் த நேம்ஸ்ன்றதுனால நல்ல விஷயம் சொல்லலாம், கெட்டதை சொல்ல முடியாது. ஸோ இதே மாதிரி எக்ஸாக்ட் சிமிலாரிட்டி இருக்கிற ஒரு பிஸ்னஸை வந்து நான் எடுத்துருக்கேங்க. குயிக்காக ரன் பண்ணிடலாம். ஸோ பேட்டா ஃபேமிலி அண்ட் வேக்ஸ்மேன் ஃபேமிலிங்க. ஃபர்ஸ்ட் பேட்டா ஷூஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் நாட் இந்தியன் பிஸ்னஸ், இட்ஸ் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி அண்ட் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பட் வீக் அண்ட் சக்சஷன் பிளானிங். வேக்ஸ்மேன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சிப்ளிங் ரைவலரி அண்ட் பிஸ்னஸ் லாஸ். ஸோ குயிக்காக பார்த்துலாங்க. பேட்டா பார்த்தீங்கன்னா தாமஸ் சீனியர் அப்படின்றவர் தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. அவர் கொஞ்ச நாள்லேயே இறந்துடுறாரு. பையன் தாமஸ் சீனியருக்கு தான் வந்து தாமஸ் ஆரம்பிக்கிறார். தாமஸ் சீனியருக்கு வந்து அந்த பிஸ்னஸ் போய் சேரணும். பட் 12 வயசுனால அவங்க சித்தப்பா வந்து நான் எடுத்துக்கிறப்பா, நீ 18 வயசு வரை நான் அவனுக்கு கொடுத்துறேன்றாங்க. பட் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு டாக்குமெண்ட்ஸ் எழுதாமல் வெறும் கான்வர்சேஷனில் பேசுனதுனால ஒரு டைமுக்கு மேலே பையன் அதுக்கேற்ற மாதிரி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு. பட் சித்தப்பானால அந்த பிஸ்னஸை பையனை கொடுக்க முடியல. அந்த பிஸ்னஸை சண்டை போட்டு அவர் எடுக்கிறக்கே 32 வயசு ஆயிடுது. ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வந்து அவர் சித்தப்பா அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. அப்போ அந்த பிஸ்னஸோட க்ரோத் அவரே கட் பண்ணிடுறாரு. தாமஸ் சீனியர் எடுக்கும்போது அவங்க வந்து இந்த டிபிக்கல் யூரோப்பியன் ஃபேமிலிஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டாட்டர்ஸை பிஸ்னஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. 60s and 70s பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது மாறி இருக்கு. த சேம் கல்ச்சர், பசங்க பிஸ்னஸ்னா பசங்களுக்கு, சொத்து பொண்ணுகளுக்குன்றது தான் அந்த காலத்தில் அவங்க பண்ண தப்பு. ஸோ தாமஸ் ஜூனியரை பிரமாதமாக வளர்க்குறாங்க, ஹார்வர்டில் படிக்கிறாரு. he studies really well. பட் தாமஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஓப்பன் மைண்டட். பிஸ்னஸ்னா இப்படி ரன் பண்ணக்கூடாது, ப்ரொஃபஷனல்ஸ் உள்ள கொண்டு வரணும், ஈக்விட்டி எடுக்கணும், அதே மாதிரி சிஸ்டர்ஸும் உள்ள வரணும். நான் மட்டும் பிஸ்னஸ் ரன் பண்ணக்கூடாது, 4 பேர் ஃபேமிலியில் ரன் பண்ணால் பிஸ்னஸை ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. தாமஸ் சீனியருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் கொண்டு போயிடுறாரு. மைக்ரோ மேனேஜ், 0லேருந்து கஷ்டப்பட்டு வந்ததுனாலங்க எல்லாத்துக்குமே ஒரு பென்சில் வாங்கணும், பேனா வாங்கினாலும் கூட அந்த சேர்மன் தான் அப்ரூவ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிக்ட் பாலிசி. அதாவது அந்த காலத்தில் அது ஒர்க் ஆச்சு. பட் பையன் காலத்தில் பையன் சொல்கிறேன், இது நம்ம ப்ரொஃபஷனல்ஸை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி கம்பெனிக்குள்ள பாலிடிக்ஸ் அதிகமாகுது, நீங்களே எல்லாம் பண்ணுறதுனால, எல்லாரும் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசுறதுனால சின்ன யார் வந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. 3 CEO உள்ள வராங்க, வர எல்லா CEO வெளியே வச்சுறாங்க. 10 வருஷத்துல 3 CEO வெளியே போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்லுவோம், அம்மா போயிடுறாங்க. அம்மா இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுறாங்க, பிஸ்னஸ்லாம் இப்படி தான் ரன் பண்ணணும்னு சொல்லி. கடைசியில் எதுவுமே மாற்ற முடியாத பையன் வெறுத்து பிஸ்னஸ் விட்டே வெளியே போயிடறான். இன்னும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். அடுத்தடுத்து காம்படிஷன்லாம் வருது, நம்ம இப்படியே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் அவங்க மார்க்கெட் லீடர் இருக்கு, அவங்க காணாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. 2ல் கிட்டத்தட்ட 3 CEO ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ கடைசியில் கம்பெனி அதில் பாலாதுக்கு போகிற டைமில் பையன் திரும்பி வரான். அம்மாவை வந்து நீங்கள் CSRக்கு சேர்மன் ஆயிருங்க, பிஸ்னஸ் நான் எடுத்து ரன் பண்ணணும்னு சொல்லி ப்ரொஃபஷன்ஸ் உள்ள கொண்டு வராங்க, ஈக்விட்டி உள்ள கொண்டு வராங்க, சிஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க, கான்ஸ்டியூஷன் போட்டு. அதுக்கப்புறம் காணாமல் போன பிஸ்னஸை ஆல்மோஸ்ட் திருப்பி கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா யாருமே மோசமான திங்கிங் இல்லை. அப்பாக்கோ அம்மாக்கோ பசங்களுக்கோ யாருக்குமே இன்டென்ஷன் பேட் இல்லை. பட் என்னோட மெத்தட் கரெக்ட். நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா CEO வர்றவங்களுக்கு CEO ஒரு விஷயம் சொன்னா அதே எம்ப்ளாயி போய் ஓனர்கிட்ட டைரக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ CEOக்கு அந்த வேல்யூ இல்லை. அந்த ப்ரொஃபஷனல்ஸை உள்ள கொண்டு வர அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நான் இதுவரை ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாமல் தான் இவ்வளோ தூரம் வந்தேன், நான் எதுக்கு வச்சு பண்ணணும்.
வாட் ஒர்க் so far will not work further நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதோட லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 3500 கோடி பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து பேட்டா வந்து பண்ணுறாங்க. இம்ப்ராப்பர் சக்சஷன் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சக்சஷன் லீட்ஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் வந்து ஹெவிங்க. ஸோ நைக்கி அடிடாஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு உருவாகிற காரணமே பேட்டாவோட இன்க்ரோத் தாங்க, டெசிஷன் மேக்கிங். ஏன்னா எல்லா ப்ராடக்ட் வச்சிருந்தாங்க. கான்வெஸ் பார்த்தீங்கன்னா 10 years ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் விட்டுட்டாங்க இந்த சக்சஷன் பிளானிங்ல. ஸோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பை ஃபவுண்டர்ஸ் காஸ்ட் மேசிவ் டேமேஜ் டு த பில்ட் ப்ரொஃபஷனல்ஸ். மைக்ரோ மேனேஜ் பண்ணதுனால எந்த ப்ரொஃபஷனல்ஸும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியல. ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணதுனால பசங்களும் வந்து அதில் ஹாப்பியாக ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ கிளியர் சக்சஷன் கரண்ட்லி தேர் $0.41 பில்லியன் பண்ணுறாங்க. ஸோ நைக்கி பார்த்தீங்கன்னா $51 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. அடிடாஸ் $21 பில்லியன், கான்வெஸ் $2.3 பில்லியன். அதாவது ஒருவேளை இந்த ஃபேமிலி கரெக்டான சக்சஷன் கிரியேட் பண்ணி பசங்களுக்கு கொண்டு வந்து அந்த கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து பசங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அது ப்ரொஃபஷன்ஸ் உள்ள கொண்டு வந்து பசங்க தப்பானாமல் இருக்கிறதுக்கு கீழே விழாமல் இருக்கிறது ப்ரொஃபஷன்ஸையும் கொண்டு வந்து ரன் பண்ணியிருந்தாங்கன்னா now they would have been at least at $20 to $30 billion கம்பெனிங்க பேட்டர். இன்னைக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி இருக்க வேண்டியது ஜஸ்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுற ட்ரெஸ் கம்பெனியாக மட்டும் இன்னைக்கு மாறி இருக்கு. காரணம் பேட் செக்ஷன் ஈவன் காணாமல் போகல. இந்த எக்ஸாக்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 ஃபேமிலிஸ் நம்ம தமிழ்நாட்டில் எக்ஸாக்ட் இதே தப்பு பண்ணி இதே பண்ணியிருக்காங்க. ஸோ தி கிரேட்டஸ்ட் லாஸ் இன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் டியூ டு ஃபைட்ஸ். இங்கே யாருமே தப்பானவங்க கிடையாது. பட் பை மேனேஜ்மெண்ட் பை பேட் திங்கிங் they lost the greatest business in India. So quick up, we have 1 or 2 more minutes again. So Waxman family ன்றது பாத்தீங்கன்னா it's a sibling rivalry case study. அந்த காலத்துல ஒரு ரீசைக்கிள் கம்பெனிங்க நியூயார்க்ல, அதாவது 60s and 70s of New York 80s பாத்தீங்கன்னா it's a very corrupt city. டெக்னிக்கலி நம்ம சொல்ற மாதிரி இப்போ இருக்கிற நியூயார்க் இல்லைங்க. அங்க வந்து நீங்க பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி மாஃபியா கல்ச்சர் ஹெவியா இருந்த கல்ச்சர். அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டஃப் பிசினஸ் மேன், ஒரு அடிதடி பிசினஸ் மேன் தான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணவே முடியும். ஒரு சாஃப்ட் பிசினஸ் மேன் பண்ண முடியாது. 2 அண்ணன் தம்பி இருக்காங்க. ஐசக்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறார் வேக்ஸ்மேன். மாரிஸ் அண்ட் செஸ்டன் பிரதர்ஸ். மாரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியான ஆள், ரொம்ப படிப்பு R&D அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு அண்ணன். தம்பி பார்த்தீங்கன்னா அடிதடி ஆள், என்ன வேணா ஸோ எல்லாம் பண்ணி. பட் அண்ணன் தம்பி ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ரொம்ப ஒன்றா இருந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க அண்ணன் தம்பி. அவங்களுக்கு 2 பிரதர்ஸ் வராங்க. மைக்கேல் டக்லஸ் 2 பேர் வராங்க. செஸ்டர் பார்த்தீங்கன்னா பாபி வேரன் கேரின் 3 பேர் வராங்க. ஸோ இவரோட பிலீஃப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாரிஸ் நல்லா படிக்கணும், நல்லா படித்தா மட்டும்தான் அறிவு வரும், அப்போ தான் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுன்றது அண்ணாவோட கொள்கை. அடித்தடியில் தான் அந்த பிஸ்னஸை பில்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிற தம்பி. 3 பசங்களையும் படிக்க வைக்கலைங்க. ஸோ அவங்க வந்து நல்ல இதாக இருக்காங்க. இது மைக்கேல் டக்லஸ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி பவர்ஃபுல், வெரி மெத்தடிக், ஹார்வர்டில் படிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சரும் வருதுங்க. பட் திடீர்னு கூட இருக்க எம்ப்ளாயிஸ் குழப்பறாங்க. சார் இப்போ உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, இப்போ 50% ஷேர் வச்சிருக்கீங்க பிஸ்னஸில், அப்போ உங்கள் ஒரு பையனுக்கு கம்மியாக தானே ஷேர் வரும், அப்போ ஆக்சுவலாக 5 பேர் இருந்தால் ஷேர் 5 தானே சார் பிரியட்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. எந்த பேப்பர் ஒர்க் இல்லாமல் அது வரைக்கும் அண்ணன் முக்கியம், பிஸ்னஸ் முக்கியம் நினைச்சவர் அடுத்து என் பசங்க தான் முக்கியம்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா 10% ஆசைப்படுறாரு. அதாவது 20-20 பிரியணும், 50 வந்து 60 மாறணும். அண்ணன் நாலேஜ் தெரியாமல் அவரே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் மாற்றி ஷேர்ஸை விற்று பணத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனுக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து பையனுக்கு சொல்லாமல் கடைசியில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப நல்லா இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கூலிப்படையை எடுத்து பண்ணி மிரட்டி 3 பசங்களையும் சித்தப்பாவோட 3 பசங்களையும் எடுத்து ரிட்டர்ன் பண்ணி நீ கொடுக்குற எழுதி வச்சுற என்னோட எடுத்து போன சத்தை திருப்பி வை, இல்லாட்டி காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ என்னன்னா நேச்சுரலாக போகிற பிஸ்னஸை அன்கூல் பண்ணுறாங்க. பிரதர் அவர் காலத்தில் 60s அந்த பிஸ்னஸ் அப்படி இருந்தாலும் 80s நியூயார்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு, கரப்ஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு, ப்ரொஃபஷனல்ஸ் தான் அந்த கம்பெனி ரன் பண்ண முடியுன்ற அளவுக்கு நியூயார்க் மாறும்போது. பட் பசங்களை வளர்த்தது பார்த்தீங்கன்னா 1960 வளர்த்திட்டாரு. பட் அவங்க 1980s and 90s பிஸ்னஸே மாறிடுச்சு ஸ்ட்ரக்சர். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. கடைசியில் கேஸ் போட்டு எத்தனையோ வருஷம் ரன் பண்ணி 50% ஷேரை திருப்பி கொடுக்க சொல்கிறாங்க. அது 10 வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் போயிடுது. $50 million ஃபைன், தம்பிக்கு $50 million ஃபைன் போடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பெனி வேறு வழி இல்லாமல் ஃபிலிப் என்விரான்மெண்ட்டுக்கு த்ரோவே ப்ரைஸில் கம்பெனி இந்த பிரச்சனையை வேணான்னு சொல்லி வித்துட்டு போய் ரியல் எஸ்டேட் வாங்கி அங்கே செட்டில் ஆயிடுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் தேர் ஈவன் நவ் ஓரளவுக்கு ரிச்சாக இருக்காங்க. பட் டெக்னிக்கலி ஜஸ்ட் பிகாஸ் த பிரதர் வாண்டட் எக்ஸ்ட்ரா 10% in a wrong way, the entire family lost everything. Just because 10%. அதே அண்ணன் க்ளோஸாக அண்ணன் தம்பி ராங் அட்வைஸ் ஃபேமிலியாக உட்காந்து பேசி ஒரு கான்ஸ்டியூஷன் செட் பண்ணியிருந்தா ஒரு எக்ஸ்டர்னல் அட்வைஸ் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருப்பாங்க. பிஸ்னஸை விட என் பையன் பெஸ்ட்னு நினைச்சாங்க. அதோட அது எமோஷன் பையில போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபேமிலிஸ் இன் ரைவலரி அண்ட் நோ யூனிட்டி. சோல்ட் த கம்பெனி, அதாவது $2 billion $3 billion ஒர்த் இருக்க வேண்டிய கம்பெனி
ஒரு த்ரோவே 150 கோடிக்கு அந்த கம்பெனி விற்று இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வாங்கி ரெண்டல் வாங்கிட்டு ஏதோ சாதாரண ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் இல்லாத ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கும் இருக்காங்க அந்த ஃபேமிலி. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பில்டிங் பில்லியன்ஸ் they settle for few millions due to succession fights, improper asset buying, no external board, no non-family executives. ஒருவேளை இதெல்லாம் இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு they would have been a multi-billion dollar GE மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் இன்னைக்கு இருந்திருப்பாங்க. ஸோ பெஸ்ட் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ்ஸை பார்க்கறத விட காணாமல் போன ஃபேமிலிஸ் பற்றின கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் பண்ண தப்பு நாம எங்கே பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கிளாசிக் கேஸ் ஆஃப் சிப்ளிங் ரைவலரி இல்லைங்களா. அதாவது ஹிஸ்ட்ரியில் எப்படிமாங்க ஒரு சொத்து பிரியும் போது ஒரு சண்டை வந்து டிஸ்பியூட்ல பிரியறாங்க அப்படின்னா 10% எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா 60% எனக்கு கிடைக்கலாம், பட் 40% இஸ் மை லாஸ். 40% கிடைக்கிறதுக்கு 60% இஸ் லாஸ். ரெண்டும் கம்பைன் ஆகும்போது அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். எத்தனை ஃபேமிலி வந்து கோத்ரேஜாவோ பிர்லாவோ இன்னைக்கு முருகாப்பாவோ மாறி இருக்கலாம், ஏன் மாறல யோசிச்சு பாருங்க. அப்போ அதுதான் கரெக்ட் நினைச்சு உடைச்சாங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா கோத்ரேஜ் வந்து இப்போ 124 வருஷம் கழிச்சு உடையறாங்க. பட் ஈச் ஃபேமிலி காட் 1.5 lakh crores. amicably they solve the problem. அதாவது என்னைக்கு எல்லாருமே ஒன்னாவே இருந்துட முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு வெள்ளத்தை வந்து அணை போட்டு தடுக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி கான்ஸ்டியூஷன் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம அந்த சக்சஷன் பிளானிங்கையும் உட்கார்ந்து பேசி அந்த ஃபேமிலி கான்ஸ்டியூஷனையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா, அந்த ஹார்ட் கான்வர்சேஷன்ஸ் அவர் சொல்ற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சோம்னா, ஐ திங்க் we can also build great businesses. ஸோ திருக்குறள் சொல்ற மாதிரி எவ்வதுறைவது உலகம் உலகத்தோட அவதொரு. உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு உலகம் சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுறவங்க மட்டும்தான் சஸ்டெயின் ஆகும். இது நீங்க 100 கோடி பண்ணலாம், 500 கோடி பண்ணலாம், 10,000 கோடி பண்ணலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, பிளாக்பெரின்னு ஒரு கம்பெனி, ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் ஐபோன்லாம் ஒரு பிராண்டே கிடையாது, நாங்க நம்பவே மாட்டோம். இன்னைக்கு பிளாக்பெரின்ற ஒரு பிசினஸே இல்லை. நோக்கியா சாம்ராஜ்யம் ஒரு 10,000 50,000 கோடி கம்பெனி ஒரு சொடக்கல கோனிக்கா யோசிச்சு பாருங்க, காணாம போயிட்டாங்க. ஏன்னா அவங்க மாற தயாரா இல்லை, உலகம் மாறுறதுக்கு ஏற மாதிரி தன்னை மாத்திக்க தயாரா இல்லை. ஹிஸ்டரி நம்மளுக்கு என்ன சொல்லுதுனாங்க, நம்ம மாறலன்னா நாம காணாம போயிடும். அது நம்ம எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, என்ன ஹிஸ்டரி ஃபேமிலி ஹிஸ்டரியா இருக்கும், எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவதுறைவது உலகம். So technically, I think should we or close? Yeah, okay, fine. So exactly. So technically, family business வர ஷாக்கை காப்பாத்துறது family constitution, family governance. Family இருக்க பிரச்சனை பிசினஸ்ல வர மாதிரி இருக்கு, அப்போ family governance. So I would suggest family governance, family constitution, succession planningன்றது அது நீங்க 50 கோடி கம்பெனியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, 1000 கோடி கம்பெனியா இருந்தாலும் சரி, பிரச்சனை ஒன்னே தான். அதை கரெக்டா பண்ணிட்டா I think the opportunities to grow is immense. So technically to last, இது எத்தனை பேருக்கு ஃபீட் பத்னி எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க. நிறைய செகண்ட் ஜெனரேஷன் தெரியல ஃபீட் பத்னி. ஓகேங்களா. ஸோ பஜாஜ் ஸ்கூட்டர், அமிதாப் பச்சன், ராஜ்தூத், இது வந்த டைம்லங்க பஜாஜோட ஃபீட் பத்னி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி. ராஜ்தூத் ஃபேமிலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபேமிலி. ராஜ்தூத் பைக் ஓட்டாதவங்க கிடையாது, ஃபீட் பத்னி காருக்கு நீங்க 4 வருஷம் வெயிட் பண்ணணும் வாங்குறதுக்கு. பட் பஜாஜ் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹமாரா பஜாஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க 2030ல இன்னைக்கு 2024 நிறைய பசங்களுக்கு இன்னைக்கு ஃபீட் பத்னி இதெல்லாம் ராஜ்தூத். ஸோ தே கான் பிகாஸ் ஃபேமிலி கான்ஸ்டியூஷன் இல்லைங்க, ஃபேமிலி இன்ஃபைட்ஸ், பிஸ்னஸை உடைச்சிட்டாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கல, கன்சர்வேட்டிவாக இருந்தாங்க, காணாமல் போயிட்டாங்க. மாறுதின்னு ஒருத்தவங்க வந்து அந்த பிஸ்னஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஸ்கூட்டர் ஃபாதர் ஸ்கூட்டர்லேருந்து தே பிகம் அ சன்ஸ் ஸ்கூட்டர், சன்ஸ் பைக் மாறினாங்க. தே கம் இன் டு இஎம்ஐ, தே கம் இன் டு ஃபினான்ஸ்குள்ளே வந்தாங்க, பைக் சூப்பர் பைக்ஸ் வந்தாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு தேர் மல்டி பில்லியன், இன்னைக்கு 8 பில்லியன், ஆல்மோஸ்ட் $7 billion கம்பெனிங்க இன்னைக்கு. அவங்க மச் பவர்ஃபுல் கம்பெனி. 70,000-80,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனி, 7 லட்சம் கோடி மார்க்கெட் வேல்யூஷன் இருக்கிற ஒரு கம்பெனி. அதே பஜாஜ் ஆர்மெண்ட் டைம்ல இருந்த அதை விட பெருசாக எத்தனையோ கம்பெனி காண முடியும். ஸோ ஒன் திங் விச் நெவர் சேஞ்சஸ், நிற்பவை வீழும் நகர்பவை வாழும். ஸோ வாழணும்னு நினைச்சா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். அதில் சக்சஷன் இஸ் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் மாறாமல் இருந்தோம்னா கீழே விழுக, அது பற்றி 2 வருஷத்துல காணாம போகலாம், 5 வருஷத்துல போகலாம். பட் 100% 10 வருஷத்துக்குள்ள மாறாத பிஸ்னஸ் நிறைய பேர் இன்னைக்கு காலியாயிருவாங்க. ஸோ நிற்பவை வீழும் நகர்பவை வாழும். ரொம்ப தேங்க்ஸ்.